induced anesthesia ன்னு இருக்கணும். பிளஸ் அவங்க anesthesiologist PAC done இத மட்டும் ஷார்ட் ஃபார்ம்ல அவங்க எழுதினா போதும். மத்த all the other details they can trace it from elsewhere. PAC பண்ண பிறகு what was the recommendation for the patient, அதாவது பேஷண்ட்க்கு வந்து எலெக்டிவ் சர்ஜரிக்கு பிளான் பண்ணிருக்காங்களா, இல்லைன்னா somebody's ஒப்பீனியனுக்காக இன்டர் டிபார்ட்மெண்டல் ரெஃபரல் இதுக்கு ஒப்பீனியன் கேக்குறீங்களா, வேற ஏதாச்சும் இன்வெஸ்டிகேஷன் கேக்குறீங்களா, that has to be entered by the anesthesiologist and it has to be signed. So இந்த டீடைல்ஸ் வந்து இருக்கணும் வந்து இதுல. இது வந்து ப்ரீ அனஸ்தட்டிக் ரூம் அப்படின்னு ஒரு ரூம் இருக்கணும் கட்டாயமா. அங்கதான் அனஸ்தீசியாலஜிஸ்ட் பேஷண்ட் எக்ஸாமினேஷன் பண்ற மாதிரி. ஸோ பிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்றதுனால ஒரு பெட், கம்ஃபர்டபுள் பெட் இருக்கணும், வித் பில்லோ கட்டாயமா இருக்கணும். விமன் அப்படிங்கறதுனால கவரிங் ஷீட் வேணும். அனஸ்தீசியாலஜிஸ்ட் பாக்குறதுக்கு ஹைட் இருக்கணும், வெயிட் இருக்கணும். பிகாஸ் லாட் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து ஹைட் அண்ட் வெயிட் பொறுத்து தான் எழுதுவாங்க. ஸோ ஹைட் அண்ட் வெயிட் பாக்குறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். தென் வைட்டல் எக்ஸாமினேஷன் பண்றதுக்கு இதர் மல்டிபாரா மானிட்டர் இல்லைன்னா ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டர் வித் பிபி அப்பாரட்டஸ் கட்டாயமா இருக்கணும். ஸோ இதெல்லாம் கட்டாயமா இருக்கணும். ப்ரிஃபரபிளி இது கூட ஒரு பாயிண்ட் ஆஃப் கேர் டயக்னோஸ்டிக்ஸும் பக்கத்துல இந்த ரூம்லயே நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் வசதியா இருக்கும். தேவைப்படுற நேரத்துல ஒரு ரேண்டம் பிளட் சுகர் எதுவும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா கூட அதை பார்த்துக்கலாம். அண்ட் அப்கோர்ஸ் எக்ஸ்ரேவை வியூ பண்றதுக்கு ஒரு எக்ஸ்ரே லாபி இருந்துச்சுன்னா இன்னும் தட் பி அன் ஆடட் அட்வான்டேஜ். தென் கிளினிக்கல் பிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்றதுனால அங்க வந்து பயோமெடிக்கல் பென்ஸ் கட்டாயம் வச்சிருக்கணும். பேஷண்ட் பெட்ன்னு சொல்லும் போது கட்டாயமா அங்க வந்து ஒரு ஃபுட் ஸ்டூலோட ஒரு பெட் ப்ரொவைட் பண்ணிருக்கணும். தென் ப்ரொசீஜர் ஃபார் ஹேண்டிங் ஓவர் ஃப்ரம் OT டு மெட்டர்னிட்டி வார்ட், HDO அண்ட் SNCO. ஸோ நீங்க சர்ஜரி முடிச்ச பிறகு there should be a transfer register maintained by the staff nurses in maternity in OT. So அதுல வந்து எந்த பேஷண்ட்டை எந்த வார்டுக்கு அனுப்புறீங்க, எந்த டைம்ல அனுப்புறீங்க, யார்கிட்ட அனுப்புறீங்க அப்படிங்கிறது இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேபியோட அமைச்சிங்கன்னா வித் பேபின்னு இருக்கணும். அதுல யாரா ரெஸ்பான்சிபிள் பர்சன் வந்து சைன் பண்ணணும். ஸோ நீங்க அந்த ஒரு பேஷண்ட்டை ஒரு அசஸ்மெண்ட் அப்ப நாங்க பார்த்தோம். ஒரு அசஸர் வந்து என்ன கேட்டாருன்னா, ஒரே ஒரு பேஷண்ட்டை வந்து ரேண்டமா கேஷுவல்டிக்கு போய் செக் பண்ணாரு. கேஷுவல்டிக்கு போய் செக் பண்ணி, அதாவது ஒரு 3 days பேக் உள்ள ஒரு ஆக்டிவ் லேபர்ல ஒரு ரெஃபரல், ஒரு PHCல இருந்து ரெஃபர் ஆகி ஒரு டெர்ஷரி கேர் சென்டருக்கு வந்த பேஷண்ட். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இந்த பேஷண்ட் உங்களுக்கு உள்ளார வந்துச்சுன்னா இதோட சீக்வன்ஸ் ஆஃப் கேட்டாரு. ஸோ தட் மீன்ஸ் பேஷண்ட் கேஷுவல்ட்டில வந்துச்சுன்னா கேஷுவல்ட்டில ரெஜிஸ்டர்ல இருக்கணும், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எழுதி இருக்கணும், எங்கேருந்து ரெஃபரல் வந்தாங்கன்னு அந்த ரெஃபரல் ரெஜிஸ்டர்ல எழுதி இருக்கணும். தென் கேஷுவல்ட்டி ரெஜிஸ்டர்ல பார்த்த பிறகு அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் அவுட் ரெஜிஸ்டர் டு லேபர் ரூம் இருக்கணும். லேபர் ரூம்ல பார்த்தாங்கன்னா அங்க என்ன இவெண்ட் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். தட் பேஷண்ட் வாஸ் டேக்கன் அப் ஃபார் LSCS. ஸோ அங்கேருந்து LSCSனா இங்கேருந்து லேபர் ரூம்ல இருந்து அங்க ரெஃபர் பண்ணதுக்கு டீடைல்ஸ் கேட்டாங்க. OTல போய் பார்த்தாங்க. OTல இருந்து பேஷண்ட் வாஸ் ரெஃபர்ட் டு HDU. ஸோ HDUல போய் டிரான்ஸ்ஃபர் ரெஜிஸ்டர் பார்த்தாங்க, பார்ச்சுரேஷன் ரெஜிஸ்டர் பார்த்தாங்க டு வெரிஃபை த டைம். OTல வந்து சர்ஜரி ரெஜிஸ்டர் பார்த்தாங்க, அந்த எமர்ஜென்சிக்கு இது கொடுத்தது, அனஸ்தீசியா காலோவர் கொடுத்தது எல்லாத்தையும் அவங்க வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு HDUல போய் he got the case sheet and verified the case sheet. ஸோ இந்த மாதிரி சில அசஸர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு பேஷண்ட் உள்ள நுழைஞ்சதுல இருந்து என்ன நடக்குதுன்னு. சோ OTல இருந்து வெளியில போகும்போது எங்க யார் மூலமா ஷிஃப்ட் பண்ணுது அப்படிங்கிறது இருக்கணும். அண்ட் a reminder to all of the staff nurses in OT, நீங்க ரெக்கவரி ரூம்ல இருந்து வார்டுக்கு ஷிஃப்ட் பண்றீங்கன்னா ஆல்ட்ரட் ஸ்கோர் பத்தி உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஆல்ட்ரட் ஸ்கோர் 8க்கு மேல இருந்தா மட்டும்தான் வார்டுக்கு ரிசீவ் பண்ணணும். வார்ட்ல இருக்கிற ஸ்டாஃப் நர்சஸும் வந்து ஆல்ட்ரட் ஸ்கோர் 8க்கு மேல இருந்தாதான் நாங்க வார்ட்ல ரிசீவ் பண்ணுவோம்னு சொல்லுங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஹையரிங் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் அனஸ்தீசியாலஜிஸ்ட் இருக்கும்போது கேஸ் முடிச்ச பிறகு அவங்க போயிருவாங்க. அதுக்கு பிறகு எதுவும் இஷ்யூ ஆச்சுன்னா ஓடி வந்து பாக்குறதுக்கு அனஸ்தீசியாலஜிஸ்ட் இருக்க மாட்டாங்க. ஸோ ஆல்ட்ரட் ஸ்கோர் 8க்கு மேல இருக்கா அப்படின்னு பாத்துக்குங்க. இதுவும் வந்து உங்களுடைய கேஸ் ஷீட்ல இருக்கு. தென் ஐடென்டிபிகேஷன் பிஃபோர் எனி கிளினிக்கல் ப்ரொசீஜர். ஸோ பேஷண்ட்டுக்கு ஐடி பேண்ட் கட்டிடணும். கையில கேஸ் ஷீட் வச்சிருப்பீங்க. பேஷண்ட் கான்சியஸா இருந்துச்சுன்னா ஐடி பேண்டையும் கேஸ் ஷீட்டையும் பார்த்து பேஷண்ட் கிட்ட நீந்தாமா, நீ உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்கணும் நீங்க. சோ பேஷண்ட் பேரு, ஹஸ்பண்ட் நேம், நம்ம டேட் ஆஃப் பர்த் எழுதுறது இல்ல, ஏஜ்,
இதெல்லாம் பார்த்து கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். பிகாஸ் சில பேஷண்ட்ஸ்க்கு ப்ரொசீஜர்ஸ் வந்து மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட்க்கு பிளெயின் எல்எஸ்சிஎஸ் இருக்கலாம், சிலவங்களுக்கு எல்எஸ்சிஎஸ் வித் காப்பர் டி இன்சர்ஷன் இருக்கலாம், சிலவங்களுக்கு எல்எஸ்சிஎஸ் வித் ஸ்டெரிலைசேஷன் இருக்கலாம். ஸோ என்ன பேஷண்ட் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பாக்குறதுக்கு கட்டாயம் உங்ககிட்ட இருக்கணும். அண்ட் பேஷண்ட் ஹேண்ட் ஓவர் இஸ் given during the change in the shift. ஸோ சில இடத்துல எல்லாம் வந்து கேஸ் பாதி நடக்கும் போதே, நிறைய இடத்துல நடக்கும் போது ஹேண்டிங் ஓவர் அப்படியே சொல்லிட்டு போவாங்க. ஸோ ஹேண்டிங் ஓவர் பாதி, பட் மோஸ்ட் ஆஃப் நம்ம கவர்மெண்ட் செட்டப்ல என்னன்னா ஒரு கேஸ் முடிச்ச பிறகுதான் வி ஹாவ் தட், நம்ம அந்த ஒரு நல்ல பழக்கம் வச்சிருக்கோம் கேஸ் முடிச்ச பிறகு ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு. ஸோ அப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னா பேஷண்ட்டை பத்தி ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அண்ட் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க, எத்தனை மாப் யூஸ் பண்ணிருக்கீங்க, எத்தனை காஸ் பேக் யூஸ் பண்ணிருக்கீங்க, எத்தனை சூச்சர் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது இது பண்ணணும். ஸோ இந்த ஹேண்ட் ஓவர் கட்டாயமா இருக்கணும். அண்ட் ப்ளீஸ் மேக் ஷுர் தட் தேர் இஸ் அ சைன். கட்டாயம் வந்து ஹேண்டிங் ஓவர் டேக்கிங் ஓவர்ல வந்து சைன் இருக்கணும். இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மட்டும் உங்களுக்கு அந்த குரூப்ல ஷேர் பண்ணிருந்தேன். அண்ட் பேஷண்ட் வைட்டல்ஸ் ஆர் மானிட்டர்ட் அண்ட் ரெக்கார்டட் பீரியாடிக்லி. இது வந்து அனஸ்தீசியாலஜி நோட்ல இருக்கணும். இதுக்குமே வந்து L2 L3 சர்ஜிக்கல் கேஸ் ஷீட்ல வந்து இதுவும் இன்கார்பரேட் நம்ம பண்ணியிருக்கோம். இது என்னன்னா அனஸ்தீசியாலஜிஸ்ட் வந்து பீரியாடிக்கா அவங்க பல்ஸ் ரேட், ரெஸ்பிரேட்டரி ரேட், பிபி, சாச்சுரேஷன் இதை மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களா கேஸ் ஷீட் நீங்க மெடிக்கல் ஆடிட் பண்ணும் போது இது கம்ப்ளீட்டா இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா வந்து அனஸ்தீசியாலஜிஸ்ட் எஸ்பெஷலி ஹையரிங் வர்றவங்க கிட்ட இது மேண்டேட்டரின்னு சொல்லுங்க. Most of the hiring anesthesiologist or obstetrician must be working in NABH accredited facility ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். பட் கவர்மெண்ட்லயும் நீங்க இதை இன்சிஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிறத புரிய வைக்கணும். Next is vulnerable patients are identified and measures are there to protect them from any harm. So நம்ம வந்து vulnerable patientsனா any pregnant mother is vulnerable அப்படின்னு சொல்றோம். ஸோ அவங்கள பத்திரமா பாத்துக்க என்னென்ன பண்றோம் அப்படின்னா, ஒண்ணு சிசிடிவி கேமரா. ஸோ என்ட்ரி எஸ்பெஷலி என்ட்ரி எக்ஸிட் ஆஃப் ஆல் பில்டிங் இதுல வந்து கட்டாயம் சிசிடிவி கேமரா இருக்கணும். சிசிடிவி கேமரா அப்படின்னு சொல்லும் போது இது வந்து who is authorized to view it அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இதுக்கு யூபிஎஸ் பேக்கப் இருக்கான்னு தெரியணும். பிளஸ் இது வந்து நாட் எவ்ரிபடி ஷுட் பி given an access to open and close it. ஸோ அந்த ஆக்சஸ் வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் சிசிடிவி கேமரா. அண்ட் பெட் வித் சைட் ரேஸ். சைட் ரேஸ் கட்டாயமா போட்டிருக்கணும், எஸ்பெஷலி இன் ஸ்ட்ரெச்சர்ஸ். ஆன்டிநேட்டல் பேஷண்ட் ஷிஃப்ட் பண்ணும் போது லெஃப்ட் லேட்டரல்ல போட்டிருக்கணும், பேஷண்ட் கழுத்து வரைக்கும் மூடி இருக்கணும். போஸ்ட் ஆஃப் பேஷண்ட் ஷிஃப்ட் பண்ணும் போது பேஷண்ட் படுத்திருக்கணும், சேஃப்டி பெல்ட்ஸ் போட்டிருக்கணும், 2 சைட் ரேஸ் போட்டிருக்கணும். அண்ட் தென் பேபியை வந்து 2 காலுக்கு இடையில போட்டு கொண்டு போங்க. பிகாஸ் கையில எடுத்துட்டு போற பிராக்டிஸ் வச்சிருப்பீங்க. கையில ஏதாச்சும் தடுக்கி விழுந்தாங்கன்னா அந்த ஆக்சிடென்ட்ஸ் நடக்க காரணம் இருக்கு. அதனால யூ பி கேர்ஃபுல் till the patient reaches the ward. Shift the baby safely in between the mother's legs. And then baby ID tag. மதருக்கு டெலிவரிக்கு ஆன உடனே வந்து பேபியை காமிச்சு டேக் வந்து இமீடியட்டா இது பண்ணிக்கிங்க. அண்ட் ஓடில இருக்கவங்களுக்கும் என்னன்னு தெரியணும். அண்ட் இதுல ஒர்க்கர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கணும், வாசல்ல இருக்க செக்யூரிட்டிக்கும் தெரிஞ்சிருக்கணும். இந்த ட்ரில் பண்ணதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கணும். தென் ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ் ஆர் ஐடென்டிஃபைட். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த என்ன வாட் ஆர் த லிஸ்ட் ஆஃப் ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ்னா அவங்க வந்து ஸ்டாஃப் நர்சஸ் அது சொல்ல தெரியணும். தென் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னோங்கன்னா இந்த ஹெச்ஐவி அண்ட் இன்ஃபெக்ஷியஸ் கேசஸ்க்கு வந்து மேபி இஃப் தேர் இஸ் ஃபெசிலிட்டி யூ கேன் ஹாவ் அ செப்பரேட் ஓடி. பட் ஒரே ஓடி இருந்துச்சுன்னா அதே ஓடில தான் நாங்க பண்ணிட்டு ஃபாகிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தெரியணும். ஹெச்ஐவிக்காக ஒரு ஹெச்ஐவி கேஸ் ஒரு ஹெச்பிஎஸ்ஏஜி கேஸ் பண்ணதுக்காக 24 hours ஓடியை வந்து க்ளோஸ் பண்ணி போடணும்னு கிடையாது. நெக்ஸ்ட் இஸ் ட்ரக்ஸ் ஆர் பிரிஸ்கிரைப்ட் அண்டர் ஜெனரிக் நேம்ஸ் ஒன்லி. இது வந்து மேண்டேட்டரிலி யாரா பிரிஸ்கிரிப்ஷன் ஆடிட் ஃப்ரீக்வெண்டா பண்ணும், மந்த்லி ஒன்ஸ் மட்டும் பண்ணாம அப்பப்ப ரெகுலரா இந்த கேஸ் ஷீட் ஆடிட் பண்ணணும்.
So in the case sheet audit பண்ணும்போது next day the first the day of surgery or the first post-operative day wardல இருக்கிறவங்க பார்த்துட்டு they have to get back to the OT team. இந்த மாதிரி ட்ரக்ஸ் எழுதிருக்கீங்க, சர்ஜன் வந்து அந்த சர்ஜன் வந்து பிடி போஸ்ட் டியூட்டி ஆஃபா இருக்கலாம் அப்படின்னா அடுத்த நாள் அவங்களுக்கு சொல்லணும் நீங்க இந்த மாதிரி ஜெனரிக் நேம்ஸா யூஸ் பண்ணணும். இன்ஜெக்ஷன் மெட்ரோ, இன்ஜெக்ஷன் ஆம்பி, இன்ஜெக்ஷன் டாக்ஸ்ன்னு எழுதுவீங்க, இப்படிலாம் எழுதக்கூடாது. தென் ப்ரிஃபரபிளி இன் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் எழுதணும். நம்ம டாக்டர்ஸ் கிட்ட நான் புதுசா ஒண்ணு என்ன கத்துக்கிட்டேன்னா ரன்னிங் லெட்டர்ஸ் அண்ட் கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாம் இப்ப எழுத ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் வி ஆர் இன்சிஸ்டிங் ஆன் கேபிட்டல் லெட்டர்ஸ், அதையே ரன்னிங் லெட்டர்ஸ்ல எழுதுறாங்க. அப்படி எழுதக்கூடாது, தனித்தனியா இருக்கணும். வேர்டும் நம்பர்ஸும் தனித்தனியா இருக்கணும். ஸோ பெஸ்ட் திங் இஸ் டு ரைட் இந்த மெடிகேஷன் சார்ட்னு ஒன்று கேஸ் ஷீட்க்கு பின்னாடி அட்டாச் ஆயிருக்கு, அதுக்குள்ள இருக்கணும். தென் STG ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸ்னா என்னங்கிறது உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் NHSRC ரிலீஸ் பண்ணிருக்கு. ஸோ ஆஸ் பர் தட் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆக்சிடோசின் ஒரு ஆம்ஸ்டலுக்கு வந்து ஆக்சிடோசின் வந்து 2 ஆம்பியூல் தான் போட சொல்றாங்க. பட் நீங்க சில ஓடிஸ்ல என்ன பண்றோம், 2 ஆம்பியூல் வந்து IM போட்ட பிறகு 2 IV போடுறோம், ஒரு மெத்தர்ஜினும் போடுறாங்க. ஸோ மெத்தர்ஜின் இஸ் நாட் த ட்ரக் ஆஃப் சாய்ஸ். இட் ஹஸ் பீன் ஸ்டாப் பீங் ஃபாலோட் இன் கவர்மெண்ட் சென்டர்ஸ் லாங் பேக். அதனால நீங்க மெத்தர்ஜின் போட்டு மாட்டிக்காதீங்க. மெத்தர்ஜின் வந்து சடன் கிளானிக் கன்ட்ராக்ஷன் ஆஃப் த பிளட் வெசல்ஸ் ஆகும். ஸோ எப்படின்னு இருக்கும்போது அன்டயக்னோஸ் PIH ஹைப்பர்டென்சிவ் டிசார்டர்ஸ் ப்ராப்ளம் ஆகலாம், ஹார்ட் டிசீஸ் பேஷண்ட்ஸ்க்கு ப்ராப்ளம் ஆகலாம். ஸோ எது மாத்திரை கொடுக்கணுமோ எது ட்ரக் கொடுக்கணுமோ அந்த கேஸ்க்கு அதுபடிதான் கொடுக்கணுங்கிறது உங்க டீம் ஆஃப் பீப்புள் எல்லாருக்கும் தெரியணும். PPHனா திஸ் இஸ் த ட்ரீட்மெண்ட், எக்லாம்சியானா திஸ் இஸ் த ட்ரீட்மெண்ட். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடாது, எவிடன்ஸை பேஸ் பண்ணி தான் யோர் ட்ரீட்மெண்ட் ஹாஸ் டு பி கிவன். So this will be done by periodic case sheet audit and prescription audit. பார்த்தா இது வந்து தெரிஞ்சுக்கலாம். The next is high alert drugs. So நான் நேத்தும் சொன்னோம். So இங்க வந்து some extra drugs are being included as high alert drugs. நேத்து சொன்ன அதேதான், high alert drugsக்கு வந்து தனியா வந்து it's preferable to maintain a container for high alert drugs, and இந்த high alert drugs should not be easily available. ஏன்னா நிறைய இடத்துல வந்து ப்ராப்ளம்ஸ் நடக்கிறது. இந்த சூசைடல் சொல்லக்கூடாது, பட் சூசைடல் அட்டம்ஸ் இது எல்லாமே நடக்கிறது எல்லாமே ஓடில ஈஸிலி ஆக்சசபிள் ட்ரக்ஸ் வைக்கிறதுனால தான். ஸோ இன்வேரியபிளி ஸ்டாஃப் நர்சஸ் வில் ஆல்சோ பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கீப்பிங் இட் இன் ஓப்பன். ஸோ அதனால எஸ்பெஷலி இந்த மசில் ரிலாக்ஸிங் ட்ரக்ஸ் இதெல்லாம் இது ஹெப்பாரின், இன்சுலின் இதெல்லாம் ஈஸிலி ஆக்சசபிளா இருக்கக்கூடாது. ஏன்னா தீஸ் ஆர் ஆல் ஹை அலர்ட் ட்ரக்ஸ். எப்படி லைஃப சேவ் பண்ணுதோ அதே மாதிரி தே மே ஈவன் கில் த லைஃப். ஸோ அதனால ஆஸ் பர் வெயிட் ஏஜ் வந்து டிஸ்பிளே வந்து நர்சிங் ஸ்டேஷன்ல இருந்தாலும் இந்த ட்ரக்ஸை வந்து ஓப்பன்ல வைக்க கூடாது. as much as possible keep it under lock and key and secure, and you are responsible. And இந்த high alert drugs போட்ட பின்னாடி 2 signatures should be there in the medication chart, because independent double check na ஒரு ஆள் செக் பண்ணுவாங்க, அதே இது இன்னொரு ஆளும் வெரிஃபை பண்ணுவாங்க, confirm whether that is the same drug that has to be given in the dosage and frequency. அதனால independent double check இது கட்டாயம் வந்து high alert drugsக்கு இருக்கணும். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். 2 signs will be, signatures will be checked, அது எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கணும். And no error prone abbreviation. So இதுக்கு தான் வந்து capital lettersல எழுதணும், தனித்தனியா எழுதணும் அப்படின்னு சொல்றது. So that has to be followed. And every advice and procedure should be accompanied by DTS ன்வாங்க, date, time and signature. This has to be written. So இப்படி இது பண்ணல அப்படின்னா ஒரு ஆளை blame பண்ற மாதிரி பண்ணாதீங்க, அவங்க தப்ப கரெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. Okay, in the date, time and signature, this is included for the staff nurses also. So the doctor ku da in the instruction porundum, staff nurses ku porundum illa nenikadinga. This is applicable for the staff nurses also. Then check for writing whether it is comprehensible. அதாவது ஒரு டாக்டர் எழுதுனத வந்து
அடுத்தவங்களால படிக்க முடியுதா அப்படின்னு பாருங்க. ஓகே, எனக்கு இந்த டாக்டர் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா புரியும் அப்படின்னாதீங்க, ஒரு தெரியாத ஆள்கிட்ட கொடுத்து இது என்னன்னு படிக்க முடியுதான்னு பாருங்க. So that means everything has to be made legible. லெஜிபிளா இருக்கணும் அப்படின்னா preferably capital letters தனித்தனியா எழுதுங்க. ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதாதீங்க, with generic names எழுதுங்க. So drugs are checked for expiry and other inconsistency before administration in the 7 hours ன்னு சொல்லுவோம். இந்த 7 hours னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். The number of hours are increasing, but still அந்த basic 7 hours வந்து உங்களுக்கு வந்து என்னன்னு சொல்ல தெரியணும். அண்ட் ஒரு ட்ரக் குடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க ஹை அலர்ட் ட்ரக்ஸ் வச்சிருக்கீங்க, நிறைய ட்ரக்ஸ் வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் ஃபார்மேட் வந்து கட்டாயம் உங்ககிட்டயும் அவைலபிளா இருக்கும். இது வந்து லேபர் ரூம்ல வச்சிருப்பாங்க, பட் ஓடில வச்சிருக்க மாட்டாங்க. சோ அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷனுக்குன்னு ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். ஒண்ணுமே இல்லைன்னாலும் நில் அட்வர்ஸ் ரியாக்ஷன் அப்படிங்கறத நீங்க டாக்குமெண்ட் பண்ணிருக்கணும். இந்த ரெஜிஸ்டர் வாங்கிட்டு யார்கிட்ட கொடுக்கணும், என்ன பண்ணுவாங்க அப்படின்னு மெடிக்கல் காலேஜஸ் நோ இஷ்யூ, பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு கமிட்டி வச்சிருப்பாங்க. பட் செகண்டரி கேர் அண்ட் ஸ்மாலர் ஹாஸ்பிட்டல்ஸ் ஷுட் அலர்ட் யுவர் பார்மசிஸ்ட். இப்போ இந்த மாதிரி ஃபார்மேட் வாங்க வச்சு எழுத சொல்லியிருக்காங்க, வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவங்க கிட்ட கேளுங்க. லுக் அலைக், சவுண்ட் அலைக் ட்ரக், ஹை அலர்ட் ட்ரக், இதெல்லாம் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ண இருக்கிற ட்ரக், இதெல்லாம் வந்து உங்க பார்மசிஸ்டும் ஷுட் பி அவேர் ஆஃப் இட், பிகாஸ் ஹீ இஸ் த ஒன் ஹூஸ் ஹேண்ட்லிங் ட்ரக்ஸ். ஸோ இந்த ட்ரக்ஸ் சொல்லும் போது அவருக்கும் வந்து இந்த பஃபர் ஸ்டாக்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், இண்டென்ட் போடுறதுனா என்னங்கிறது அவருக்கும் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் இஸ் ரெக்கார்ட் monitoring and assessments are maintained. So that means pre-anesthetic checkup அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னேன், done by the anesthesiologist for elective surgeries. இது case sheetலயே உங்ககிட்ட இருக்கு. So இது fill up பண்ணிருக்கீங்களான்னு பாத்துருங்க. Then safe surgical checklist ன்னு ஒண்ணு இருக்கு. So அந்த safe surgical checklist anesthesiologist வந்து before surgery வந்து அதை செக் பண்ணிருக்கணும். Then anesthesia equipment checklist ஒண்ணு வந்து அதுக்குள்ளார இன்க்ளூடடா இருக்கு, அதை பார்த்திருக்கணும். and then intra operative monitoring வந்து அவர் டாக்குமெண்ட் பண்ணிருக்கணும். அண்ட் இந்த கேஸ் ஷீட் ஒரு 2-3 இடத்துல anesthesiologist நோட்ஸும் நாங்க கேட்கிறோம், அதுவும் வந்து as per norms வந்து அவர் எழுதியிருக்கணும். தென் ட்ரீட்மெண்ட் பிளான் எழுதியிருக்கணும். ஸோ இது வந்து நர்சஸ் ரெக்கார்ட்ஸ்ல அண்ட் டாக்டர்ஸ் போஸ்ட் ஆப் ஆர்டர்ஸ்ல வந்து இருக்கணும். அண்ட் இதுக்கு வந்து உங்களுடைய எஸ்ஓபி, ஓடிக்குன்னு ஒரு எஸ்ஓபி ஒண்ணு இருக்கு. இந்த எஸ்ஓபில வாட் ஆர் த ரொட்டீன் போஸ்ட் ஆப் ஆர்டர்ஸ், வாட் ஆர் த ட்ரீட்மெண்ட் ஆர்டர்ஸ் தட் ஹாஸ் டு பி ஃபாலோட் ஃபார் அ LSCS பேஷண்ட், பிஎஸ் பண்ற பியூப்பிள் ஸ்டெரிலைசேஷன் பண்ண பேஷண்ட், இவங்களுக்குலாம் அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு சொல்லணும். ஸோ இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ யூ ஹாவ் டு மெயின்டைன் நர்சிங் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணும். இது நீங்க சைன் போட்டு வாங்கியிருக்கணும். இது எஸ்ஓபி உங்களுக்கு மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் அது தப்பா எழுதினா கூட யூ ஷுட் பி ஏபிள் டு, பிகாஸ் நிறைய இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷா ஜாயின் பண்ணியிருப்பாங்க, சில இடத்துல வந்து ஹவுஸ் சர்ஜன்ஸ் எழுதியிருப்பாங்க. So the senior OT staff nurse should guide the doctors how to write the post-op orders. Then operative notes, இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு printed formatலயே உங்களுக்கு வந்துருது. So அதுல வந்து name of the mother அப்படின்னு இருக்கணும், name of the procedure, என்ன procedure பண்ண போறாங்க, என்ன anesthesia, pre-op diagnosis என்ன, post-op diagnosis என்ன, time of starting என்ன, எப்போ முடியுது அந்த கேஸ், and intra-op notes எல்லாமே எழுதியிருக்கணும். Then finally estimated blood loss அப்படின்றது ஒண்ணு இருக்கும். So fluid administered வந்து நம்ம anesthesiologist நோட்ஸ்ல இருக்கும். And whether any intra-op complication இருந்துச்சா, blood transfusion பண்ணாங்களா, where is the patient going to be shifted, இந்த எல்லா டீடைல்ஸும் சர்ஜிக்கல் கேஸ் ஷீட்ல இருக்கு. ஸோ இதையும் பார்த்து நீங்க வந்து செக் பண்ணும். Then anesthesia notes I've already mentioned. So இதை வந்து you have to insist, anesthesiologist is mentioning patient name இருக்கா, ஏஜ், ஐபி நம்பர் இருக்கா, என்ன டைப் ஆஃப் அனஸ்தீசியா, வாட் ஆர் த ஏஜென்ட்ஸ் யூஸ்ட், எனி அலர்ஜிஸ் வந்துச்சா, என்ன ஐவி ஃப்ளூயிட் போட்டாங்க, என்ன ட்ரக் போட்டாங்க அப்படிங்கறத வந்து இட் ஹாஸ் டு பி டாக்குமெண்டட் அண்ட் பி தேர். தென் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ஸ் ஆர் அவைலபிள். உங்களுக்கு வந்து கன்சர்ன் ஃபார்ம்ஸ் இருக்கு.
அனஸ்தீசியா கன்சர்ன் ஃபார்ம் இருக்கு, சர்ஜரி கன்சர்ன் ஃபார்ம் இருக்கு. ரெண்டுமே தனித்தனியா இருக்கு. ரெண்டும் தனித்தனியா ஃபில்அப் ஆயிருக்கணும். சேஃப் சர்ஜிக்கல் செக்லிஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. சோ இதுவும் வந்து இட் இஸ் அவைலபிள் இந்த கேஷீட் இட்செல்ஃப். சோ இது வந்து உங்களுக்கு ஒரு நாள் வந்து நாங்க கிளாஸ் எடுக்கிறோம், ஹவு டு ஃபில் அப் த சேஃப் சர்ஜிக்கல் செக்லிஸ்ட், ஹவு த ஹோல் டீம் ஆஃப் anesthesiologist, surgeon and the staff nurses should be involved in filling it up. இது வந்து lot of problems பின்னாடி சேவ் பண்ணும், உங்களுக்கு தப்பு வைக்கும். You assume things everything is fine, பட் ஒரு செக்லிஸ்ட்னு எதுக்கு வைக்கிறோம்னா எந்த தப்புமே எக்காரணத்து கொண்டு நடக்க கூடாது. அந்த team of people who are involved with the procedure should be safe at the end of the procedure and any time after the procedure. சர்ஜரி நடக்கிற ஒரு நாள் மட்டும் இல்லாம ஒரு வருஷம்னாலும் சரி 10 வருஷம்னாலும் சரி அந்த டீம் வந்து எதுக்குமே மாட்டக்கூடாது. அப்படின்னா இந்த மாதிரி செக்லிஸ்ட் நீங்க ஃபாலோ பண்றதுதான் சேஃப். தென் ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆர் மெயின்டைன் ஆஸ் பர் கைட்லைன்ஸ். இதுவும் வந்து உங்களுக்கு ஃபியூ ரெஜிஸ்டர்ஸ் தான் உங்களுக்கு மேண்டேட்டரியா சொல்றோம். ஓடி ரெஜிஸ்டர், ஸ்வாப் ரெஜிஸ்டர், ஓடி ஷெட்யூலிங் ரெஜிஸ்டர், இதெல்லாம் ஃபியூ தான் சொல்றோம். But there are a lot of registers to be maintained. For example, ஒரு linen register, autoclave equipment register, அப்படிலாம் கொஞ்சம் நிறைய இருக்கு. ஸோ இந்த லிஸ்டும் உங்களுக்கு வந்து I will be sharing it with official communication. It will come sooner. பட் அதுக்கு முன்னாடி unofficial உங்களுக்கு mandatory few registers. நீங்க அதுக்கு மேல எத்தனை வேணா நீங்க போட்டுக்கலாம், உங்களுடைய வசதி. பட் ஆல் ஒரு ரெஜிஸ்டர் போட்டீங்கன்னாலே ஒரு ஆள் வந்து டிசைட் பண்ணாதீங்க, 2 ஆள் டிசைட் பண்ணாதீங்க. உங்க குவாலிட்டி சர்க்கிள்ல எத்தனை பேர் இருக்காங்களோ, ஏன்னா குவாலிட்டி சர்க்கிள்ன்றது யார் யார் இந்த வேலையை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்ற ஒரு டீம் ஆஃப் பீப்புள். சோ அந்த டீம் ஆஃப் பீப்புள் ஷுட் பி இன்வால்வ் வித் த ஒர்க். அவங்க கிட்ட உட்கார்ந்து இந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் போடலான் இருக்கோம், இதுல என்னென்ன காலம்லாம் இருக்கும், இது மாதிரி டேட்டா வேற ஏதாச்சும் ரெஜிஸ்டர்ல நம்ம கேப்சர் பண்றோமா, இந்த இதுல எத்தனை காலம்ஸ் போடலாம், எத்தனை இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா காலம் போட்டோம்னா எந்த ரெஜிஸ்டர் நம்ம குறைக்கலாம், இப்படின்னு வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு புது ரெஜிஸ்டர் போடுங்க. போடுறது கஷ்டம் இல்ல, போடுறது ரொம்ப ஈஸி. பட் அதை மெயின்டைன் பண்றதுதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்பயும் வந்து ஒன் சர்டிபிகேஷன் வாங்கிட்டீங்கன்னா அப்பாடா இன்னும் ஒரு வருஷத்துக்கு கவலை இல்லைன்னு நினைக்காதீங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னைக்குனாலும் உங்களுக்கு சடனா சர்ப்ரைஸ் அசஸ்மெண்ட் உங்களுக்கு அனுப்புவாங்க. அதனால நீங்க அன்னைக்கு வந்து நீங்க மாட்டிக்க கூடாது. சோ எது ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ண முடியுமோ அதை பார்த்து ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுங்க. அண்ட் ரெஜிஸ்டர் மெயின்டெனன்ஸ் as said previously எல்லாமே வந்து should be neatly கவர்டா இருக்கணும். அதுக்கு என்ன ரெஜிஸ்டர்னு பேர் இருக்கணும், அதுக்கு ஒரு நம்பர் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து பேஜ் அட்டஸ்டேஷன் இருக்கணும். அட்டஸ்ட் பண்றவங்க வந்து சீலோட சைனோட டேட்டும் கட்டாயம் இருக்கணும். அண்ட் தென் உங்களுடைய ஸ்டோர் பண்ற ரெஜிஸ்டர் ஸ்டோர் பண்ற இடத்துல எந்தெந்த ரெஜிஸ்டர் எங்க ஸ்டோர் பண்ணிருக்கீங்கன்ற லிஸ்ட் உங்ககிட்ட ஈஸியா இருக்கணும். இதர் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வைங்க, இல்லைன்னா நம்பர் படி எது உங்களுக்கு வசதியோ அந்த மாதிரி உங்களுக்கு சீக்கிரம் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆற மாதிரி வைங்க. தென் ரெக்கார்ட்ஸ் ஆர் கெப்ட் இன் பிளேஸ் வித்வுட் சீப்பேஜ், மாய்ஸ்சர், டெர்மைட்ஸ் அண்ட் பெஸ்ட். பெஸ்ட் அண்ட் டெர்மைட்ஸ் பிரச்சனை இருக்காது. பிகாஸ் ஏன்னா நீங்க வந்து அவுட் சோர்ஸோட பீரியாடிக்கா பெஸ்ட் கண்ட்ரோல வச்சு நீங்க பண்ணிப்பீங்க. உங்களுக்கு தேவைப்படுற ரெஜிஸ்டர்ஸ், ரன்னிங் ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் ப்ராபப்ளி 3-4 months பேக் உள்ள சின்ன ரெஜிஸ்டர்ஸ் மட்டும் வைங்க. பழைய முடிஞ்சு போன ரெஜிஸ்டர்ஸ் எல்லாம் எம்ஆர்டிக்கு கொடுங்க. அண்ட் ஓடி இஸ் நாட் த ஸ்டோரேஜ் பிளேஸ். சில புது ஓடிஸ்ல எல்லாம் நிறைய இடம் இருக்குன்னு எம்ஆர்டில இடம் இல்லைன்ட்டு இங்க ஸ்டோர் பண்றீங்க. அப்படி யூ ஷுட் நாட் ஸ்டோர் எனிதிங், பிகாஸ் இதுவும் வந்து ஜங்க் மெட்டீரியலா உங்களுக்கு வந்துடும். தென் ஸ்டாஃப் இஸ் அவேர் ஆஃப் த டிசாஸ்டர் பிளான். ஸோ டிசாஸ்டர் அப்படின்னா நிறைய டிசாஸ்டர் உங்களுக்கு வரலாம். எஸ்பெஷலி ஃபயர் தான் உங்களுக்கு காமனஸ்ட் ஒரு டிசாஸ்டர். இல்லைன்னா ஒரு ஆக்சிஜன் லைன் பர்ஸ்ட் ஆகலாம். ஸோ இதெல்லாம் ஒரு டிசாஸ்டர் அப்படின்னும் போது என்ன பண்ணணும், அண்ட் அந்த டீம் ஆஃப் பீப்புள், ஓடில இருக்கிற டீம் வேற, லேபர் ரூம்ல இருக்கிற டீம் வேற. ஸோ இந்த டீம் வந்து என்னென்ன பண்ணும், சோ யார் யாரெல்லாம் எந்தெந்த வேலையை பார்க்க போறா, இவங்க வந்து நம்மளோட ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு லைக் ஆர்எம்ஓக்கோ சூப்பரிண்டென்ட்க்கோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. யார் வந்து மேட்ரல் நர்சிங் சூப்பரிண்டென்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் வந்து பேஷண்ட் சேஃப்டியை பார்ப்பாங்க, மொபிலைஸ் பண்ணி பேஷண்ட்டை சேஃபா வெளியில அனுப்புவாங்க, யார் இருக்கிற இடத்த சேஃபா பண்ணுவாங்க. லைக் ஒரு ஃபயர் இருக்குன்னா ஒரு ஆக்சிஜன் லைஃப்
லைன் ஆஃப் பண்றது, எலக்ட்ரிக்கல் சுவிட்சஸ் ஆஃப் பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் யார் பண்ணுவா? சோ ஒரு டிசாஸ்டர் நடந்துச்சுன்னா என்னென்ன வேலையை யார் யார் பண்ண போறாங்க? இந்த பேஷண்ட்டை வெளியில தள்ளிட்டு கொண்டு போறீங்கன்னா எங்க தள்ளிட்டு கொண்டு போறீங்க? சோ ஒரே பரபரப்பும் கமோஷனுமா இருக்கும். சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ஆர்கனைஸ்டா வேலை பண்ணணும் அண்ட் ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் பாசிபிள் வேலை நடக்கணும். பிளஸ் என்ன வேலை யார் யார் பண்றா, எந்த நேரத்துல பண்றா அப்படிங்கறது ஒரு ரெக்கார்டு உங்களுக்கு பண்ணும். சோ இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்க்கு வந்து நீங்க அஸ் அ டீம் ஷுட் பி ஓரியன்டட். இது ஒரு நீங்க மாக் ட்ரில் நீங்க பண்ணி பார்க்கணும். பண்ணதுக்குரிய எவிடன்ஸும் ஒண்ணு வைக்கணும். தென் சாம்பிள் கலெக்ஷன். சம்டைம்ஸ் வந்து நீங்க சாம்பிள் கலெக்ட் பண்ணுவீங்க. சோ சாம்பிள் கலெக்ஷன் வந்து ஆல்ரெடி லேபிள்டு சாம்பிள் கலெக்டட் பாட்டில்ல போடக்கூடாது. சாம்பிள் வாங்கின பிறகுதான் அதுல வந்து நீங்க எழுதணும். as much as possible ஒரு பெர்மனன்ட் மார்க்கர் பென் வச்சு எழுதுங்க. இதுல உங்களுடைய கண்டெய்னர்ஸ்ல நீங்க பால் பாயிண்ட் பென் எழுதினாலோ மத்த பென் எழுதினாலோ நீங்க ஊத்துற ஃபார்மலினோ இல்லைன்னா ஸ்பிரிட் பட்டாலோ தண்ணி பட்டாலோ அது அழிஞ்சு போயிடும். ஸோ யூ ஷுட் நோ எந்த பெண்ணை வச்சு எழுதணும்ட்டு. ஸோ ஸ்பெசிமன் எழுதும் போது பேஷண்ட்டுடைய நேம், ஒரு ஐடென்டிபிகேஷனுக்காக நேம், ஹஸ்பண்ட்ஸ் நேம், ஏஜ், அப்புறம் ஐபி நம்பர் ஆர் யூஹெச்டி நம்பர், என்ன டேட்ல எடுத்தீங்க, எந்த ஓடில எடுத்தீங்க அப்படிங்கிறது ரெக்கார்ட் இருக்கணும் இந்த லேபிள். பிளஸ் உங்களுடைய பயாப்சி ஸ்பெசிமன் அனுப்புற நோட்லயும் ஆல் திஸ் டீடைல்ஸ் ஷுட் பி அவைலபிள். தென் கிரிட்டிக்கல் வேல்யூ ஆஃப் டிஃப்ரெண்ட் டெஸ்ட் இருக்கணும். ஸோ இந்த கிரிட்டிக்கல் வேல்யூ அப்படின்னா அப்நார்மல் வேல்யூ, இந்த அப்நார்மல் வேல்யூக்கு மேல போச்சுன்னா கீழே இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஓடி ஸ்டாஃப் நர்சஸ் எல்லாருக்கும் தெரியணும். இதே லிஸ்ட் வந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் கேர் டயக்னோஸ்டிக்ஸ் நம்ம சொல்றோம்ல, ஒரு ட்ரே வச்சிருப்பீங்கல்ல, அந்த ட்ரே பக்கத்துலயும் இந்த கிரிட்டிக்கல் வேல்யூ லிஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிருக்கணும். அந்த பாயிண்ட் ஆஃப் கேர் டயக்னோஸ்டிக்ஸ் வச்சிருக்கிற இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேண்டம் பிளட் குளுக்கோஸ் பாக்குறீங்க, ஒரு ஹீமோகுளோபின் பாக்குறீங்க, ஒரு பிளட் குரூப்பிங் பாக்குறீங்கன்னா அந்த ப்ரொசீஜர் ஷுட் பி டிஸ்பிளேட். எப்படி பண்ணணும்? ஒரு யூரின் ஆல்பமின் செக் பண்ணணும்னா எவ்வளவு நேரத்துக்கு அதை டிப் பண்ணி எவ்வளவு நேரம் கழிச்சு அந்த ஸ்ட்ரிப்பை வந்து பார்க்கணும், இப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த கிரிட்டிக்கல் வேல்யூ லிஸ்ட் வந்து நர்சிங் ஸ்டேஷன்ல டிஸ்பிளே ஆயிருக்கணும். கிரிட்டிக்கல் வேல்யூ லிஸ்ட் ரிப்போர்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க, என்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ரெஜிஸ்டர்ல வந்து டாக்குமெண்டடா இருக்கணும். சோ இது வந்து நீங்க யாராச்சும் ஒரு ஆள் வந்து சைன் போட்டு இது வந்து டாக்குமெண்டடா இருக்கும். தென் நெக்ஸ்ட் கம்ஸ் த MSBOS, மேக்ஸிமம் சர்ஜிக்கல் பிளட் ஆர்டர் ஷெட்யூல். சோ இது என்னத்துக்காக அப்படி போடுங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னா, எவ்வளோ எஃபிஷியன்ட்டா நீங்க பிளட் ஆர்டர் பண்றீங்க, ஆர்டர் பண்ணது வந்து எவ்வளவு எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றீங்க அப்படின்னு பாக்குறதுக்கு தான் இந்த MSBOS அப்படின்னு சொல்றது. தட் இஸ் அந்த எமர்ஜென்சில ஒரு சர்ஜரிக்கு எத்தனை பிளட் ஆகும், அந்த கேக்குற பிளட்டை நம்ம போடுறோம், நிஜமாவே தேவைன்னு கேக்குறோமா, தேவைன்னு கேட்ட பிளட்டை யூஸ் பண்றோமா, எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கோம், பண்ணாம சும்மா பேருக்கு கிராஸ் மேட்ச் பண்ணி வேஸ்ட் பண்றோமா, ஒரு கிராஸ் மேட்சை வேஸ்ட் பண்ணி டைமை வேஸ்ட் பண்றோமா அப்படின்னு பாக்குறதுக்கு தான் இது. there is a formula to know the efficiency of this MSBOS. அந்த இதை வந்து இன்னொரு கிளாஸ்ல உங்களுக்கு டைம் இருந்தா எடுக்கப்படும். சோ இந்த பிளட் வந்து உங்களுக்கு அண்டர் JSSK பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் இலவசம்னு நீங்க வெளியில போட்டிருப்பீங்க. சோ பிளட்டுக்கு வந்து யாரும் காசு கொடுத்தாங்கன்னு சொல்லக்கூடாது. அடுத்தது பிளட் கொடுத்தாதான் பிளட் கொடுக்கப்படும்ன்ற கான்செப்ட் வந்து pregnant mothers it is not accessible. You should never force a attendant to donate blood. நீ blood கொடுத்தீனாதான் உனக்கு சொந்தக்காரங்களுக்கு blood கொடுக்கும்ன்ற இதே இருக்கக்கூடாது. For all these people blood should be given without replacement and without any cost. You can encourage blood donation, that is different, but blood கொடுத்தாதான் blood கொடுக்கும்ன்றது சொல்லக்கூடாது. Next is consent is taken before transfusion. blood வந்து போடுறதுக்கு முன்னாடி blood transfusion consent இருக்கணும். இது வந்து தெளிவா மதர் கிட்டையும் அவங்க சொந்தக்கார்கிட்டையும் நீங்க வாங்கி இருக்கணும். risk of blood transfusion especially mentioning about the window period of certain இது blood related infections வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், அதை வந்து நீங்க சொல்லி இருக்கணும்.
சோ எதுக்காக பிளட் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்றீங்க, என்ன ரிஸ்க் இருக்கு, என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும். தென் பிளட் வாங்கிட்டு வந்த பிறகு you have to identify the patient before transfusion and as much as possible ரெண்டு பேருக்கு பிளட் போடுறாங்கன்னா ஒரு டைம்ல ஒண்ணுதான் யூசுவலா கொடுக்க சொல்லுவோம். பட் இல்ல கொடுங்கன்னு சொன்னாலும் பிளட் பேங்க்ல இருந்தும் ஸ்டாஃப் கொடுக்க கூடாது, நீங்களும் ரிசீவ் பண்ணாதீங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் கேப் வந்து ரெண்டு டிரான்ஸ்ஃபியூஷனுக்கும் இருக்கட்டும். நீங்க அட் அ டைம் 2-3 பேஷண்ட்டுக்கு ஒரே நேரத்துல பண்ணாதீங்க. ஸோ பிளட் ரிசீவ் பண்ணாங்கன்னா பேஷண்ட் கிட்ட வெர்பலி வெரிஃபை பண்ணுங்க, கேஸ் ஷீட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க, பேஷண்ட் கையில இருக்க ஐடி டேக வச்சு இது பண்ணுங்க. உள்ளார டாக்டர்ஸ் ஆர்டர்ஸ்ல வந்து இந்த பிளட் குரூப் இதுதானா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு யூ ஜஸ்ட் டூ த டிரான்ஸ்ஃபியூஷன். ஸோ டிரான்ஸ்ஃபியூஷன் போறதுக்கு முன்னாடி தேர் இஸ் அ ப்ரோட்டோகால் உங்களுக்கு வச்சிருப்பீங்க. ஸோ ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுதான் நீங்க வந்து டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணணும். சுடு தண்ணியில போடக்கூடாது, திருப்பி ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க கூடாது. வாங்கிட்டு வந்த உடனே பேஷண்ட்டை ரெடி பண்ணி யூ ஹேவ் டு ஸ்டார்ட் டிரான்ஸ்ஃபியூஷன். Don't transfuse as much as possible. Transfuse only packed cells. Whole blood transfusion இப்ப கிடையாது. Only packed cell transfusion and blood products transfusion தான் இருக்கு. So packed cell பண்ணும்போது நம்மளுடைய டெம்பரேச்சர், தமிழ்நாடு டெம்பரேச்சர் எஸ்பெஷலி இந்த பிளெயின்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சூடாதான் இருக்கும். அதனால 3.5 hours மேல போகாத மாதிரி பாருங்க. ட்ரிப் ரேட் வந்து அந்த பிளட் வந்து ரேட் வந்து என்னன்னு கால்குலேட் பண்ணுங்க. ஸ்டாஃப் நர்சஸ் ஆர் ஆல் எக்ஸ்பர்ட்ஸ் இன் கால்குலேட்டிங் த ட்ரிப் ரேட். ஸோ ஃபாலோ த ட்ரிப் ரேட், எஜுகேட் த மதர் அண்ட் த பர்த் கம்பேனியன். இதுக்கு மேல ஃபாஸ்டா போக கூடாது. ஏன்னா அவங்க வந்து ஐவி ஃப்ளூயிட வந்து ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் பழக்கமா இருக்கும். பட் இதுல நீங்க கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லணும். பிளட் பேக்க வந்து இன்னொரு துணி போட்டு கவர் பண்ணாதீங்க. பிளட் சொட்டாட்டி என்ன வந்து கூப்பிடு அண்ட் தென் டெல் தம் த வார்னிங் சைன்ஸ் ஃபார் ரியாக்ஷன் எதுவும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் இருந்தா என்ன வந்து கூப்பிடுன்னு சொல்லுங்க. தென் பிஃபோர் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் ஒரு வைட்டல்ஸ் மானிட்டர் பண்ணணும் அண்ட் 15 மினிட்ஸ்க்கு அவங்க வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். வார்னிங் சிம்டம்ஸ் வந்து நீங்க வந்து சொல்லியிருக்கணும். தென் ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபியூஷன் வந்து டிரான்ஸ்ஃபியூஷன் ஃபார்ம் வந்து ஃபில் அப் பண்ணிருக்கணும். ஒரு டிரான்ஸ்ஃபியூஷன் ரியாக்ஷன் இருக்கோ இல்லையோ நோ டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி நோ டிரான்ஸ்ஃபியூஷன் ரியாக்ஷன் சொல்லிட்டு அந்த ஃபார்மை வந்து திருப்பி பிளட் பேங்க் போகணும். உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்லயும் வந்து நீங்க நோ டிரான்ஸ்ஃபியூஷன்ங்கிறத ரியாக்ஷன் அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணும். இதுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இருக்கு. only that standard form has to be used. Then procedure to review findings of PAC, pre-anesthetic checkup அப்படின்னு சொல்றோம். இது எஸ்பெஷலி எலெக்டிவ் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து பண்றோம். எலெக்டிவ் பேஷண்ட்ஸ்க்கு பண்ணும்போது இந்த pre-anesthetic checkup ஆக்சுவலி இப்ப நம்ம வந்து 1 வீக்கு மேல வந்து இது வேலிட் கிடையாது. they have to be re-examined அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த pre-anesthetic checkup கேஸ் ஷீட்ல இருக்கா, ஃபுல்லா ஃபில்லப்பா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் ஃபார் எமர்ஜென்சி கேசஸ், எலெக்டிவ் கேசஸ்க்கு pre-anesthetic checkup ஒரு அனஸ்தீசியாலஜிஸ்ட் டீடைலா பார்ப்பாங்க. But for emergency cases also, the anesthesiologist has to go fill up the minimum details in the pre-anesthetic checkup form. So in the room, the anesthesiologist have to do it. And blood sample, blood check பண்ணனும் செலதெல்லாம் அப்படின்னா with the point of care diagnostics நீங்க வந்து பேஷண்ட் சாம்பிள் கொடுத்து வெளியில அலைய விட வேண்டாம நீங்க அங்கேயே பண்றதுக்கு உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணும். பாயிண்ட் ஆஃப் கேர் டயக்னோஸ்டிக்ஸ்ல என்ன பண்றீங்களோ டெஸ்ட் பண்றீங்களோ அதை டாக்குமெண்ட் பண்ணி சைன் போட்டு இருக்கும். தென் அனஸ்தீசியா பிளான் இஸ் டாக்குமெண்டட் பிஃபோர் சர்ஜரி. ஸோ என்ன அனஸ்தீசியால பண்ண போறாங்க அப்படிங்கறத அனஸ்தீசியாலஜிஸ்டோட பிளான்ல இருக்கணும். அது எழுதி இருக்கணும், சைன் இருக்கணும், பேஷண்ட் கிட்டயும் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கணும். ஸோ அனஸ்தீசியாலஜிஸ்டோட பேர் வந்து அந்த கன்சென்ட்ல இருக்கணும். அண்ட் ஹீ ஆல்சோ ஹாஸ் டு சைன் வித் திஸ் நேம், டேட், சிக்னேச்சர் அனஸ்தீசியாலஜிஸ்டும் கட்டாயமா இருக்கணும். தென் சேஃப் சர்ஜிக்கல் செக்லிஸ்டோடைய சேஃப் அனஸ்தீசியா செக்லிஸ்டும் இதுக்குள்ளாரே நம்ம தமிழ்நாடுல நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ணிருக்கோம். ரெண்டுமே வந்து ஒரே செக்லிஸ்டுக்குள்ளதான் இருக்கு. சேஃப் சர்ஜிக்கல் செக்லிஸ்டும் அனஸ்தீசியா சேஃப்டி செக்லிஸ்டும் ரெண்டுமே ஒரே செக்லிஸ்டுக்குள்ளதான் இருக்கு. இது வந்து நம்ம NHSRC has approved our case sheet, அதனால ஒண்ணுமே இஷ்யூ கிடையாது. இதை வந்து நீங்க
இது ரெண்டுக்கும் வந்து மார்க் இல்லைன்னு சொன்னா இதுதான் அப்படின்னு காமிக்கலாம். அனஸ்தீசியாலஜி should also be especially ஹைரிங்க்கு வர்றவங்க கிட்ட அசஸ்மெண்ட் அப்ப இருந்தாங்கன்னா இதை வந்து சொல்லிருங்க. Anesthesia equipment are checked before induction. So any induction or spinal case அப்படின்னாலும் anesthesiologists have to be ready with all emergency resuscitation set. So அந்த adult emergency resuscitation setல வந்து எல்லாமே ஒர்க் ஆகுதா, பாயில்ஸ் ரெடியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் he has to அந்த டெய்லி செக்லிஸ்ட பார்க்கணும். அண்ட் பிஃபோர் எவ்ரி கேஸ் he has to check. எப்படி வந்து நார்மல் டெலிவரிக்கு பிஃபோர் எவ்ரி டெலிவரி வந்து நியூபார்ன் ரிசஸ்டேஷன் செட் ரெடியா இருக்கா அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு முன்னாடி ஈவன் இஃப் இட் இஸ் ஸ்பைனல் சர்ஜரி, the anesthesiologist and the OT technician has to ensure that this has been checked prior. Then food intake status, இத வந்து anesthesiologist உடைய நோட்ஸ்ல வரும். இது வந்து உங்களுக்கு ப்ரீ அனஸ்டிக் செக்அப் குள்ளாரையும் ஒண்ணு வரும், உங்களுக்கு அந்த கேஷீட் குள்ளாரையும் உங்களுக்கு இருக்கும் டைம் ஆஃப் லாஸ்ட் ஃபுட் இன்டேக். ஸோ நிறைய இடத்துல வந்து ஒரு சர்ஜரின்னு நம்ம சொல்லியிருப்போம், பேஷண்ட்டுக்கு சர்ஜரி போய் ட்ரெஸ் மாத்திக்குவாமா அப்படின்னா அட்டெண்டர்ஸ் என்ன நினைப்பாங்க, சர்ஜரி நினைச்சுன்னா 2-3 நாளைக்கு உள்ள சாப்பிடாம பட்னியா கிடக்கும்ட்டு கரெக்டா வெளியில போய் சடை போடுமா இதை போடுமா நம்ம சொன்னாங்கன்னா கூப்பிட்டு போய் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பாடு கொடுத்துருவாங்க. So please educate the birth companion and the mother that once surgery is fixed, they have to be kept nil oral. அதுக்கு பதிலா IV fluid போட்டு நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம், பயப்பட வேண்டாம் அப்படிங்கறத சொல்லணும். Then during anesthesia I've already mentioned pre anesthetic checkup-லயும் இருக்கணும், intraoperative notes-லயும் வந்து இருக்கணும். இது case sheet verification-ல இத வந்து செக் பண்ணுவாங்க. Then airway security, it will be done by the anesthesiologist. So the OT technician or OT assistant has to ensure whether all these things are perfectly working. Cylinders லாம் பக்காவா இருக்கா, இந்த லீக் இல்ல, available gases இருக்கா அப்படின்னு பார்க்கணும். Then anesthesia record form சொல்றோம், இதுவும் வந்து case sheet, surgical case sheet குள்ளாரையே இருக்கு. So there's no issue, but only thing is make sure it is filled up fully. எல்லா பாராமீட்டர்ஸும் ஃபுல்லா இருக்கான்னு செக் என்டர் பண்ணிருக்காங்களான்னு பார்க்கணும், டேட் டைமோட சைன் பண்ணிருக்காங்களான்னு பார்க்கணும். அனஸ்தீசியாக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதோ ஸ்பெசிபிக் அனஸ்தீசியாலஜிஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு கொடுக்கணும், பேஷண்ட் எங்க ஷிஃப்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது, எனி ஸ்பெசிபிக் ஆக்சிஜன் ஃபார் 1 hour IV fluid அப்படின்னு போட்டாங்கன்னா அதை அவங்க எழுதணுங்கிறத சொல்லி அவங்கள வந்து ரெக்கார்ட் பண்ண வைங்க. Then any adverse anesthesia events, இது வந்து there should be a register to make. அந்த anesthesia register நான் வைக்கும் போது அவங்க வந்து இந்த ரெஜிஸ்டர்லாம் வந்து இந்த பேஷண்ட் பேரு இதெல்லாம் அந்த லிஸ்ட்ல எழுதியிருப்பாங்க. அதுலயே வந்து they can put இதுக்குன்னு தனியா வந்து ஒரு ரெஜிஸ்டர் போடாம ஒரு எக்ஸ்ட்ரா காலம் போட்டு nil adverse anesthetic events அப்படின்னு போட்டாங்கன்னா சிம்பிளா முடிஞ்சிடும். இதுக்குன்னு தனியா ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ண வேண்டாம். பட் உங்களோட SOP-ல what are the adverse anesthesia events that you will look for அப்படிங்கறது anesthesiologist-க்கு தெரியும். Then post anesthesia status is monitored. இதுதான் வந்து உங்களுடைய recovery room monitoring. So recovery roomல இருக்கும்போது கட்டாயம் வந்து மானிட்டர் பண்றதுக்கு ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டர், ப்ரிஃபரபிளி மல்டி பாராமீட்டர் ஒன்று இருக்கணும், ஆக்சிஜன் கனெக்ஷன் இருக்கணும், சக்ஷன் இருக்கணும், ஒரு கிராஷ் கார்ட் இருக்கணும். வாட் எவர் திங்ஸ் ஆர் நீடட் ஷுட் பி அவைலபிள். வாட் ஆர் த பாராமீட்டர்ஸ் டு பி மானிட்டர்ட், எதெல்லாம் வந்து அப்நார்மல் பாராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தட் ஹாஸ் டு பி டிஸ்பிளே. அண்ட் இப்போ ரெக்கவரி ரூம்ல கட்டாயமா நீங்க வந்து சிபிஆர் உடைய இது போட்டிருக்கணும், சிபிஆர் அடல்ட் சிபிஆர் போட்டிருக்கணும், PPH போட்டிருக்கணும் protocol, eclampsia protocol, இதெல்லாம் mandatory protocols has to be displayed. Then Aldrich score இருக்கணும், danger signs என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியணும். Then surgery list is prepared. So elective surgery இது வந்து டிஸ்பிளே ஆயிருக்கணும். அன்னைக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் அந்த OT ஷெட்யூலிங்ல வந்து this comes under this. So என்னென்ன surgeries, எத்தனை மணிக்கு சர்ஜரி, எந்த டீம் ஆஃப் பீப்புள் ஆர் கோயிங் டு டூ த சர்ஜரி, என்ன அனஸ்தீசியால சர்ஜரி, என்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. ஸோ ஆல் திஸ் திங் ஹாஸ் டு பி தேர் அண்ட் இட் ஹாஸ் டு பி அப்ரூவ்ட் அண்ட் சைன் பை அ ரெஸ்பான்சிபிள் பர்சன். சும்மா மொட்டையா எழுதினா மட்டும் பத்தாது, தி சைன் ஹாஸ் டு பி தேர். ஸோ இந்த லிஸ்ட் வந்து நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியாச்சு.
என்ன டேட் இருக்கணும், டைம் ஆஃப் சர்ஜரி இருக்கணும், பேஷண்ட் பேரு ஏஜ் இருக்கணும், என்ன ப்ரொசீஜர் பண்ண போறாங்க. நம்மளுக்கு சைடு வந்து பிரச்சனை இருக்காது, மோஸ்ட்லி நம்ம எல்எஸ்சிஎஸ் தான் பண்றோம். பட் வென்எவர் வேற மாதிரி யூனிட் ஒரு ஒவேரியன் சிஸ்டெக்டமி அந்த மாதிரி பண்ணாங்கன்னா எந்த சைட் பண்ண போறாங்கன்னு இருக்கணும். எல்எஸ்சிஎஸ்க்கு அது தேவை இருக்காது. யார் பண்ண போறா, என்ன அனஸ்தீசியால பண்ண போறாங்க, எந்த anesthesiologist பண்ண போறாங்க, what type of anesthesia, all these things should be there. OT list வந்து previous day itself it has to reach the OT team. ஏன்னா அப்பதான் அவங்க பின் ரெடி பண்றதுக்கு, லினன் ரெடி பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. So that has to be there. So இது வந்து நம்ம வந்து நிறைய லிஸ்ட் காப்பி வச்சு எடுப்போம். ஸோ அந்த காப்பி வச்சு எடுக்கும்போது எங்கெங்க போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஒண்ணு வந்து ஓடிக்கு போகணும், அடுத்தது அந்த ஓடி ஸ்டாஃப்க்கு கொடுக்கணும், பிளஸ் நம்மளுடைய வார்ட்லயும் ஆக்சுவலா ஒண்ணு இருக்கும். எந்த வார்ட்ல இருந்து போதோ அந்த வார்ட்லயும் வந்து லிஸ்ட் ஹேஸ் டு பி தேர். ஏன்னா அப்பதான் வந்து அந்த வார்ட்ல இருக்க ஸ்டாஃப் நர்ஸ் வில் நோ தட் தே ஹாவ் டு ப்ரிப்பேர் திஸ் பேஷண்ட் ஃபார் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் அவங்களுக்கும் இருக்கணும். தென் ஒரு சர்ஜரி வந்து as much as possible ஒரு ஷெட்யூல் டைம்குள்ள முடிக்க பார்க்கணும். ஏன்னா இதை தாண்டி வந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரோஃபிலாக்டிக் ஆன்டிபயோட்டிக் தள்ளி போகும், உங்களுடைய ஓடி டைமிங்ஸ் தள்ளி போற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து கேன்சல் சம்டைம்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதனால நீங்க ஒரு சர்ஜரிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோஸ்ட் ஆஃப் அஸ் வில் பி ஏபிள் டு ஃபினிஷ் த எல்எஸ்சிஎஸ் பை 20 minutes. 20 minutes நம்ம சொல்ல முடியாது, பிகாஸ் a fastest surgeon is not the best surgeon இதையும் சொல்லுவாங்க. So surgery ஒன்னு இருக்கு. Surgery includes handing over of the patient to the recovery room. அந்த டீமுக்கு handing over இருக்கு. அடுத்தது cleaning of the disinfecting the table and the OT. So இது வந்து cleaning time இருக்கு, drying time இருக்கு, then again preparing for the next surgery இருக்கு. So minimum of 45. ஏன்னா சில surgeons வந்தாங்கன்னா as an assessor இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்ப்பாங்க. They will know. சோ ஒரு சர்ஜரிக்கு எவ்வளவு நேரம் அப்படின்னா நீங்க அடுத்தடுத்து நீங்க போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா டிஸ்இன்ஃபெக்ஷன் இஸ் நாட் பீயிங் ஃபாலோடுங்கிறது அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். சோ ஒரே பேஷண்ட்டுக்கு ஒரே டேபிள்ல அப்படியே மாத்தி போட்டுக்கிட்டே இருக்காங்க, there is no change of linen or macintoshங்கிறது டிஸ்இன்ஃபெக்ஷன் தெரிஞ்சு போயிடும். சோ இத வந்து உங்களுடைய சர்ஜன் டீமோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இத வந்து எப்படி கரெக்டா கொண்டு வரணும், ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்துருங்க நீங்க. Then pre-anesthetic checkup, so this I've already mentioned. Then antibiotic prophylaxis, idum vandu solliyachi. This is 1 hour before surgery தான் இது வந்து கொடுக்கணும். ஒரு ஓடி ஷெட்யூலிங் பண்ணும்போது ஒரு 4 கேஸ் இருந்துச்சுன்னா மொத்தமா வார்ட்ல இருந்து 4 கேஸ்க்கு வந்து ஆன்டிபயோட்டிக் போட்டு அனுப்புவாங்க ஸ்டாஃப் நர்சஸ் ஃப்ரம் த வார்ட், ஆன்டினேட்டல் வார்ட். அப்படி பண்ணக்கூடாது. So you have to work out within your hospital what is your policy that we can adopt அப்படிங்கறத யோசிச்சு நீங்க போடணும். சோ 1 hourக்கு உள்ளார போட்டுச்சுன்னா மட்டும்தான் அது வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து எஃபெக்டிவா இருக்கும் ஃபார் ப்ரோஃபிலாக்சிஸ். சோ மேக் ஷூர் தட் இஸ் பீயிங் ஃபாலோட். தென் sensitivity test is being done அப்படின்னு கேக்குறாங்க, பட் தட் இஸ் நாட் ரிக்வயர்ட் நவ் அப்படின்னு சொல்றாங்க. சோ உங்களுடைய சர்ஜன் அண்ட் அனஸ்தீசியாலஜிஸ்ட் ஆஸ் பர் த லேட்டஸ்ட் ப்ரோட்டோகால் உங்களை எஸ்ஓபில என்ன போட்டிருக்கீங்களோ அதப்படி பாத்துக்குங்க. Then wrong site and wrong surgery. Wrong site நம்மளுக்கு வராது, பட் wrong surgery வந்து நம்மளுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. இதுக்கு தான் வந்து சேஃப் சர்ஜிக்கல் செக்லிஸ்ட வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். சேஃப் சர்ஜிக்கல் ஃபாலோ பண்ணும்போது உங்க ஓட்டிக்குள்ளார ஒரு ஒயிட் கலர் போர்டு இருந்துச்சுன்னா அந்த போர்ட்ல வந்து நேம் ஆஃப் த பேஷண்ட் என்ன சர்ஜரிங்கிறத வந்து போர்ட்ல எழுதுங்க. கேஷீட்டை பார்த்து எழுதுங்க. அண்ட் பேஷண்ட் கான்சியஸா இருந்துச்சுன்னா அதுகிட்ட ஒரு தடவை வந்து வெரிஃபை பண்ணிக்கங்க. பண்ணிட்டு அண்ட் சர்ஜன்ஸ் பிஃபோர் டூயிங் எனி இன்வேசிவ் ப்ரொசீஜர் லைக் ஒரு காப்பர்ட்டி போடும் போதோ ஒரு டிபெக்டமி பண்ணும் போதோ அந்த போர்டை பார்த்து இதுவும் அது ஒன்னா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு திருப்பி பண்ணுங்க. வெரிஃபை பண்ணாம டு நாட் ப்ரொசீட் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். தென் நோ ஷேவிங் ஆஃப் த சர்ஜிக்கல் சைட். ப்ளீஸ் ஸ்டிக் ஆன் டு திஸ், பிகாஸ் ஷேவ் பண்றதுனால wound infection வரும். கடைசில வந்து பண்ண சர்ஜன் மேலதான் தப்பா வருமே ஒழிய ஷேவ் பண்ணங்க ப்ரொசீஜர் தப்புங்கிறது வராது. So make sure that the area is not being shaved. முடி நிறைய இருந்துச்சுன்னா முடிய வந்து ட்ரிம் மட்டும் பண்ணுங்க.
And kind request to all the obstetrician, none of our women are going to wear bikinis and walk around. So உங்களுடைய இன்சிஷன் போடும்போது அந்த பியூபிக் ஹேர் லைனுக்கு கொஞ்சம் மேல போடுங்க இன்சிஷன் சைட். பிகாஸ் உங்களுக்கு வந்து அந்த பியூபிக் ஏரியா அண்ட் அப்டமன் அது வந்து ஒரு கிரீஸ்ல வந்து ஒரு இதாகுது. தட் இஸ் ஜாயிண்ட். கால மடக்கி மடக்கி இருக்கிறதுனால இந்த ஃப்ரீக்வென்ட் ஃபிரிக்ஷன் இருக்கும். அடுத்து ரொம்ப குண்டா இருக்க பேஷண்ட்டுக்கு அது அப்படியே வந்து அது ஃபோல்டு மாதிரி தொங்கும். தே ஒன்ட் பி அடிக்வெட் ஹை இது ஏரேஷன். ஸோ அதனால அந்த வேர்த்து வேர்த்து அது படுறது. பிளஸ் அந்த கிரீஸ்ல இருக்கிறதுனால wound healing will be a bit delayed and it's very very painful. So கொஞ்சம் மேல போட்டாங்கன்னா அந்த ஸ்கார் டிஷ்யூ ஒண்ணுமே ப்ராப்ளம் இருக்காது. கொஞ்சம் மேல வந்து போடுங்க. Then skin preparation வந்து it is not shaving, it is only sort of disinfection தான். அதாவது பேஷண்ட குளிக்க நல்லா சோப் போட்டு நல்லா தேய்ச்சி குளிமா அப்படின்னு சொல்லுங்க. ஷேவ் பண்ணாதீங்க. as I said previously, ஜாஸ்தி முடிச்சா கிளிப் பண்ணுங்க. So we have to move ahead. பேஷண்ட எலக்டிவ் பேஷண்ட் போற மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடியே சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பியூபிக் ஏரியால இருக்கிறத கிளிப் பண்ணிட்டு வாங்கம்மான்னு சொல்லுங்க. முதுகு ஸ்பைனல் கொடுக்குற இடத்த தயவு செய்து ஷேவ் பண்ணாதீங்க. இஃப் அனஸ்தீசியாலஜிஸ்ட் இன்சிஸ்ட் தட் பேக் ஹாஸ் டு பி ஷேவ்னா எந்த புரோட்டோகால்ல சார் இப்படி கொடுத்திருக்கு, ஷோ மீ த எவிடன்ஸ். எந்த ஸ்டடி சொல்லிருக்கு பின்னாடி போடுறதுக்கும் போது முடி ஷேவ் பண்ணணும் அப்படிங்கறத தைரியமா கேளுங்க. இஃப் எவ்ரி ஒன் ஸ்டார்ட்ஸ் ஃபாலோயிங் த SOP, தட் இஸ் எவிடன்ஸ் பேஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. Then skin preparation done with antiseptic solution. So இது வந்து நம்ம என்ன பண்றோம்னா பீட்டாடின் தான் நம்ம யூஸ் பண்றோம். பீட்டாடின் வந்து ரிக்வெஸ்ட் டு ஸ்டாஃப் நர்சஸ் ஒரு கேஸ் ஆரம்பிக்கும் போது அந்த கேஸ்க்குரிய பீட்டாடின் மட்டும் ஊத்துங்க. மொத்தமா வந்து போல்ல எல்லா பீட்டாடின் காஸ்பி சுத்தி சோக் பண்ணி வைக்காதீங்க. When iodine is being exposed to air and light, it loses its potency. அதனால்தான் பீட்டாடின் வர்ற பாட்டில் எல்லாம் வந்து பிரவுன் கலர் பாட்டில்ல வரும். நாட் ஸ்பிரிட் வர்ற மாதிரி வெள்ளை கலர் பாட்டில் வராது, பிரவுன் கலர் பாட்டில் வரும். ஸோ when it's exposed to light, அதோட எஃபிஷியன்சி குறைஞ்சு போகுது. ஸோ அந்த கேஸ்க்கு மட்டும் ஊத்துங்க. அண்ட் ஸ்பஞ்ச் ஹோல்டர்ஸ் மினிமம் ஆஃப் 3 ஸ்பஞ்ச் ஹோல்டர்ஸ் உங்களுடைய LSCS செட்டுக்குள்ள வைங்க. ஒரே இதை வச்சுட்டு எல்லாத்தையும் இது பண்ணாதீங்க. ஒரு ஆள் தான் பெயிண்ட் பண்ணும், 2 ஆள் பெயிண்ட் பண்ணுங்கிற கான்செப்ட் எங்கேயுமே கிடையாது. பண்ற சர்ஜன் இஸ் ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள். ஸோ எய்தர் த சர்ஜன் பெயிண்ட்ஸ் ஆர் த அசிஸ்டன்ட் பெயிண்ட்ஸ். ஸோ அதனால ஒரு ஆள் தான் பெயிண்ட் பண்ணும். பீட்டாடினை வச்சு எந்த ஏரியால நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் போட போறீங்களோ அங்கேருந்து சென்டர்ல ஆரம்பிச்சு ஜஸ்ட் கீப் மூவிங். அண்ட் தைஸ் வந்து பெயிண்ட் பண்ணிருக்கணும். அப் டு ஜிபிஸ்டானம் வரைக்கும் பெயிண்ட் பண்ணும். எக்ஸ்ட்ரா பெயிண்டிங் ஓவர் த சைட் ஆஃப் இன்சிஷன். அண்ட் ஆஃப்டர் த யூ பெயிண்டட் வித் பீட்டாடின், ப்ளீஸ் வெயிட் ஃபார் இட் டு ட்ரை ஃபார் 2 minutes minimally. 2 minutes வந்து you have to wait for the iodine to take action. பீட்டாடினை போட்டோம்னா அடுத்தது ஸ்பிரிட் போடுவாங்க. ஸ்பிரிட் தான் மேல ஸ்கின்க்கு மேல போடணும்னு எந்த எவிடன்ஸும் சொல்றது கிடையாது. எவிடன்ஸ் பேஸ்ட் அப்படின்னா நீங்க ஸ்பிரிட்டை மட்டும் வச்சு வைப் பண்ணா போதும்னு கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் நாட் தேர். So you should not use betadine and spirit together. Wait for the betadine to dry. Second thing risk with spirit is inflammable. ஒண்ணு அது ஸ்கின்னை வந்து பாதிக்கும். ஸ்கின் வந்து ரியலி டீப் புரோட்டீன் ஸ்கின்ல இருக்கிற இதெல்லாம் வந்து அது வந்து புண்ணாக்கி போட்டுரும் ஸ்கின்னை. அதுவும் அடுத்தது வந்து அந்த ஊத்துற ஸ்பிரிட் வந்து வழிஞ்சி உங்களுடைய பெரினியம்குள்ள போச்சுன்னா mucosa literally gets burnt. Okay, so avoid that. And next thing is it is inflammable. உங்களுடைய லக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1 lakh லக்ஸ் இருக்கு நீங்க யூஸ் பண்றது. and lot of inflammable things are inside OT. so any spark இந்த மாதிரி வச்சுச்சுன்னா accidental burns வரதுக்கு சான்ஸ் இருக்கு. so do not use spirit on a mother's abdomen. then draping is as per protocol. and only operating site மட்டும் ஓபன் பண்ணுங்க. மற்ற சைட்லாம் வந்து கவர்டா இருக்கணும். சோ கண்ட பேர் வந்து அதுக்குள்ளார தொடக்கூடாது. ஸ்டெரைல் ட்ரேப் அப்படிங்கிறது உங்களை டீம் ஆஃப் பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சேஃப் சர்ஜிக்கல் செக்லிஸ்ட் வந்து டைம் அவுட்ல வந்து எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு சில சர்ஜன்ஸ் வந்து ஓடில எப்படி சேஃப் சர்ஜிக்கல் செக்லிஸ்ட் பண்ணுவீங்க பண்ணிக்காமீங்கன்னா your team should be able to do it. and
கவுண்ட்ஸ் வந்து கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும், தென் க்ளோஷருக்கு முன்னாடி போடணும், தென் ஸ்கின் க்ளோஷர் முடிச்ச பிறகு ஒரு தடவை 3 தடவை கவுண்ட் பண்ணணும். என்னென்ன கவுண்ட் பண்ணுவீங்கன்னா, ஒண்ணு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கவுண்ட் பண்ணுவீங்க, அடுத்தது எத்தனை மாப்ஸ் யூஸ் பண்ணீங்க, எத்தனை காஸ் பீஸ் யூஸ் பண்ணீங்க, எத்தனை சூச்சர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவீங்க. ஆல் திஸ் திங்ஸ் ஹாஸ் டு பி தேர் அண்ட் இஃப் பாசிபிள் அண்ட் மெயின்டைன் a register for that. ஒரு பேஷண்ட்டுக்கு எத்தனை யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் இருந்துச்சுன்னா, அண்ட் ப்ளீஸ் 2 people sign it. ஒரு அசஸ் பண்ண ஸ்டாஃப் நர்ஸும் ஃப்ளோர்ல இருந்த ஸ்டாஃப் நர்ஸ், ஃப்ளோர்ல ஸ்டாஃப் நர்ஸ் இருக்கிற மாதிரி இல்லைன்னா ஒரு ஓடி டெக்னீஷியன், பிகாஸ் he will be the one who's marking. ஸோ அவங்களையும் வந்து சைன் போட வைங்க. Then adequate hemostasis during surgery. If possible, use cautery. I prefer using cautery for previous LSCS. It saves lot of time. But adukku munnadi learn from a surgeon or someone who's experienced how to use a cautery. And ஒரு சின்ன ஊஸ் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த bleeding site இருந்தாலும் take your time to suture that. Perfect hemostasis achieve பண்ண பாருங்க. And appropriate suture material for hemostasis use பண்ணுங்க. And under spinal பண்ணும்போது உங்களுக்கு hypotensionல இருக்கும், so அப்போ வந்து vessel bleeder தெரியாது. But once they recover from anesthesia with normal BP வரும்போது they might start to bleed, so be careful. And another suggestion is, once you do surgery, நீங்களா வந்து create the cut பண்றத காட்டிலும் create the planes by separating. இப்படி பண்ணீங்கன்னா unnecessary tear உங்கள vessel கட் ஆகாம இருக்கும். Then next is appropriate suture material. உங்களுக்கு சொல்லிட்டேன், linen இதெல்லாம் silk அப்படிலாம் outdated, so do not use. And catgut 2 chromic catgut வந்து rectusக்கு யூஸ் பண்ணாதீங்க. You should use only Prolin or Vicryl. இது மட்டும்தான். இது Vicryl இல்லாத இடத்துல only Prolin has to be used. Silk தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ அப்ரோப்ரியேட் இது என்ன மெட்டீரியல் எந்த லேயருக்கு யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ அதனால அதையும் நீங்க வந்து டாக்குமெண்ட் பண்ணணும். ஸோ braided sutures I've already mentioned, so that you have to stick on to that. Post op monitoring உங்களுக்கு வந்து இந்த கே ஷீட்ல கலரா ஒண்ணு கொடுத்துருப்போம். So that நீங்க அதுபடி நீங்க மானிட்டர் பண்ணீங்கன்னா தப்பு நடக்க வாய்ப்பே இருக்காது. Inside the recovery room you will be using that. And once the patient goes to the ward, you will know only the vital things தான் உங்களை வந்து ஃபில் பண்ண சொல்றோம். ஸோ அதை மட்டும் ஃபில் பண்ணுங்க. கதையா எழுதி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. வைட்டல் என்னென்ன பார்க்கணும், ஒரு போஸ்ட் ஆப் பேஷண்ட்னா என்னென்ன பார்க்கணும், கான்சியஸா இருக்கா, ரெஸ்பாண்ட் பண்ணுதா, பல்ஸ் ரேட் எவ்வளோ, ரெஸ்பிரேட்டரி எவ்வளோ, பிபி எவ்வளோ, சாச்சுரேஷன் எவ்வளோ. தென் எல்எஸ்சிஎஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பேஷண்ட்டுடைய ட்ரெஸ்ஸிங் வந்து ட்ரையா இருக்கா, யூட்ரஸ் வெல் கண்ட்ராக்டடா இருக்கா, லோக்கல் எக்ஸாமினேஷன் ப்ளீடிங் இருக்கா, யூரின் அவுட்புட் வந்து கிளியரா இருக்கா, அடிக்வேட்டா இருக்கா, இது மட்டும் பார்த்து என்டர் பண்ணுங்க. பேபிக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் இனிஷியேட் பண்ணாச்சா, பேபியை நல்லா பொத்தி வச்சிருக்காங்களா, இது மட்டும் பார்த்தா போதும். ஸோ அதை மட்டும் நீங்க மானிட்டர் பண்ணி எழுதினா போதும். ஸோ நீங்க பாக்குறது மட்டும் பத்தாது, அதை வந்து என்ட்ரும் பண்ணிருக்கணும். அண்ட் எது வந்து அப்நார்மல் ரிப்போர்ட் அப்படின்னு உங்களுக்கு பார்க்கவும் தெரிஞ்சிடும். Then next is shifting of the patient. முன்னாடியே I have told you what are the things to be done, what are the instructions. பேஷண்ட்டுக்கு போஸ்ட் ஆபரேட்டிவ்ல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது அனஸ்தீசியாலஜிஸ்ட் நோட்ஸும் இருக்கணும், சர்ஜன்ஸ் நோட்ஸும் இருக்கணும். வாட் ஆர் த திங்ஸ் டு பி மானிட்டர்ட் அப்படிங்கிறது டாக்குமெண்டடா கே ஷீட்ல வந்து இருக்கணும். This has to be periodically checked in the K sheet. Then death summary, hopefully it should not happen, but still இது என்ன பண்ணணும், லேபர் ரூம்ல பண்ணிருக்காங்களா அப்படின்னு இருக்கணும். உங்களுக்கு வந்து நியூபார்ன் ரிசாஸ்டேஷனுக்கு ப்ராப்ளம் வரலாம். ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஒரு நியூபார்ன் ரிசாஸ்டேஷனுக்கு பண்ணா நீங்க என்ஐசிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவீங்க. பட் அதோட டீடைல்ஸ் வந்து உங்ககிட்டயும் வந்து ஒரு டீடைல் வந்து இருக்கணும். Then next is E18 and E19, so easy to do. ஏன்னா லெவல் ஆஃப் எஃபர்ட் வந்து இதுக்கெல்லாம் நல்லா ஏல தான் இருக்கணும். பட் எவ்ரிபடி ஷுட் பி நோயிங். இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்க கூடாது. பேபியை வந்து எப்படி ரிசீவ் பண்ணணும் ஆன் த மதர்ஸ் அப்டமன், ஒரு ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு வார்ம் டவலை வச்சு வைப் பண்ணிட்டு அந்த டவலை எடுத்துட்டு வார்ம் டவலை போடணும். டிலேட் காட் கிளாம்பிங் பண்ணணும். அன்லஸ் த பேபி டஸ் நாட் கிரை, டிலேட் கிளாம்பிங் இஸ் த ரொட்டீன் திங்.
பேபியை வெளியில எடுத்த உடனே கிளாம்ப் பண்ணும் அப்படின்னு யார் பண்ணாலும் சீனியர் ஸ்டாஃப் நர்சஸ் இன் ஓடி ஷுட் இன்ஸ்ட்ரக்ட் த சர்ஜன் தட் டிலேட் கார்ட் கிளாம்பிங் தான் பண்ணணும், யூ ஷுட் வெயிட் அப்படிங்கறத இன்சிஸ்ட் பண்ணி எப்படி நார்மல் லேபருக்கு பண்றீங்களோ அதே மாதிரி இதுக்கும் பண்ணணும். சோ இதுக்கும் வந்து நீங்க ஆஸ்கி பண்ணிருக்கணும். ஆஸ்கி பண்ணது கூட எவிடன்ஸ் பண்ணும். என்ன மாதிரி ஒரு அசஸர் வந்தாங்கன்னா நீங்க பண்ண ஆஸ்கியோடைய உங்களுடைய நீங்க தான் பண்ணிருக்கீங்கன்னா உங்களோட ஆஸ்கி பேப்பர் இருக்கும்ல, உங்க ஆஸ்கி பேப்பர் எடுத்து நீங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிங்கன்னு நாங்க செக் பண்ணுவோம். சோ ஏதோ ஆஸ்கில வந்து ப்ரீ டெஸ்ட்ல வந்து 8 மார்க், போஸ்ட் டெஸ்ட்ல 10 மார்க்னு போட்டீங்கன்னா வெரி குட்னு சொல்லிட்டு அசஸர்ஸ் போயிருவாங்கன்னு நம்பி ஏமாந்துராதீங்க. யூ ஹாவ் டு பி அன் எக்ஸ்பர்ட் இன் த ஃபீல்ட் யூ ஆர் ஒர்க்கிங். சோ அப்படின்னும் போது இந்த ஆஸ்கில வந்து நீங்க கட்டாயம் தரோவா இருக்கணும். பிரெஸ்ட் ஃபீடிங் இனிஷியேஷன் இதுவும் நம்ம அன்னைக்கே பேசினதுதான். சோ ஏஎன்எம் வச்சோ எஸ்என்சியூ ஸ்டாஃப் வச்சோ அங்கேயே இனிஷியேட் பண்ணிட்டீங்கன்னா பாதி பிரச்சனை வந்து உங்களுக்கு தீர்ந்து போயிடும். சோ ட்ரை அவே ரெக்கவரி ரூம் விட்டு வெளியில பேபி போகும்போது கட்டாயமா வந்து ஃபீட் பண்ணிருக்கான்னு பாத்துருங்க. அதை இனிஷியேட் பண்ணுங்க. அங்கேயும் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது பர்த் கம்பானியன்ட்டையும் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் இம்பார்ட்டன்ட், கொலஸ்ட்ரம் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைனை சொன்னீங்கன்னா இட் வில் கேரி லாங் வே. சோ பர்த் வெயிட் பாக்குறது விட்டமின் கே, விட்டமின் K1 இட் இஸ் நாட் விட்டமின் கே. நீங்க வந்து இண்டென்ட் போடும் போது ஃபைட்டோமெனடையோன் அப்படின்னு சொல்லி போடுங்க. விட்டமின் கே அப்படின்னு போட்டீங்கன்னா விட்டமின் கே தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு இது ட்ரக் இல்லைன்னு சொல்லுவாங்க பார்மசிஸ்ட். பட் உங்களுக்கு டிஎன்எம்எஸ்சில எசென்ஷியல் ட்ரக் லிஸ்ட்னு ஒரு புக்கு கொடுத்திருப்பாங்க. இப்ப லேட்டஸ்டா ஐ திங்க் இட் இஸ் கம் இன் ப்ளூ கலர்னு நினைக்கிற ஒரு குட்டி புக்கு. அதுல சீரியல் நம்பர் 144 இஸ் விட்டமின் கே, 148 இஸ் விட்டமின் K1. So it is essential drug listல உங்களுக்கு விட்டமின் K1 is available. So ask only for vitamin K1. Then pre-op care and preparation. So all this we have finished. இதுல வந்து பேஷண்ட்டை வந்து ஓடிக்கு அனுப்பும் போதே ஹெச்பி பண்ணிருக்காங்களா, ஹெத்திட்ரைஸ் பண்ணிருக்காங்களா, நம்ம ரான்டாக் பெரினோம் தான் நீங்க கொடுக்குறீங்க அது ஒழுங்கா கொடுத்துருக்காங்களா, as per route, அப்டமன் கிளீன் பண்ணிருக்காங்களா, சோ இதெல்லாம் பார்த்து அனுப்புவீங்க. அண்ட் அனஸ்தீசியா வந்து வாட் ஆர் த ட்ரக்ஸ் இதெல்லாம் அனஸ்தீசியாலஜிஸ்ட் செக் பண்ணுவாங்க. பட் ஸ்டாஃப் நர்சஸ் ஷுட் ஆல்சோ பி அவேர் ஆஃப் இட். என்ன டெக்னிக் ஜென்ரலா ஸ்பைனலா அப்படிங்கிறது டாக்குமெண்டடா இருக்கா, பேஷண்ட் கிட்ட தெரியுதா அப்படின்னு பாத்துக்குங்க. தென் சுப்பைன் ஹைப்போடென்ஷன் வராம இருக்கணும். சோ ஓட்டிக்குள்ளார இவங்க அசஸர் வந்தாங்கன்னா தே வில் ஆஸ்க் யூ டு ஷோ த சாண்ட்பேக். சாண்ட்பேக் எதுக்குன்னா ஸ்ட்ரெயிட்டா ஒரு அம்மா படுத்துருந்துச்சுன்னா கிராவிட் பிரெக்னன்ட் யூட்ரஸ் என்ன பண்ணும், நம்மளோட அயோட்டா வினக்கவே எல்லாத்தையும் அப்படியே பிடிச்சு அமுக்கிட்டு இருக்கும். சோ அதனால பேபிக்கு வந்து பிளட் சப்ளை இருக்காது, அடுத்து அம்மாவுடைய ஹார்ட்டுக்கும் அடிக்கடி பிளட் சப்ளை போகாது. சோ இதனாலதான் அது அமுக்க கூடாதுங்கிறதுக்கு ஒரு சார்ட் ஆஃப் லெஃப்ட் லேட்டரல் டில்ட் கொடுக்கறது தான் இந்த சுப்பைன் ஹைப்போடென்ஷனை தடுக்கிறதுக்குரியது. சோ கட்டாயம் நீங்க வந்து அடியில ஒரு சாண்ட் பேக் இருக்கணும். சில இடத்துல என்ன பண்றாங்கன்னா 2 IV ஃப்ளூயிட் பாட்டில ஒன்னா வந்து கவர் பண்ணி ஒரு பயோமெடிக்கல் பேக் உள்ள போட்டு உள்ள வச்சிருக்காங்க இந்த பிளட் ஆகாம இருக்கிறதுக்கு. சோ இது கட்டாயம் நீங்க வந்து பார்க்கணும். till the baby is delivered இந்த வந்து சாண்ட் பேக் கட்டாயமா இருக்கணும். சோ இது வந்து ரொட்டீனா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்க டீம் ஆஃப் ஓடி பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கணும். போஸ்ட் ஆப் பேஷண்ட் மானிட்டரிங் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு தெரியணும், என்னென்ன பார்க்கணும். பேஷண்ட்டுக்கு வந்து தேவைப்பட்ட ஆக்சிஜன் கொடுக்கணும். கெத்தீட்டர் வே யூ பிளேஸ் த கெத்தீட்டர் அப்படின்னு இருக்கு, தரையில போட்டு பெரட்டக்கூடாது, அது எந்த லெவல்ல இருக்கணும், கெத்தீட்டர் ஒழுங்கா தங்கணும், ட்ரெஸ்ஸிங் ஒழுங்கா போட்டிருக்கான்னு பார்க்கணும். அடுத்து வந்து பேஷண்ட் கிட்டையும் வந்து ஒரு நாளைக்கு வந்து தலைவாணி வச்சு நீ தூங்கக்கூடாது, தலைவாணி வச்சுன்னா தலைவலி வர்றதுக்குரிய வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கறது சொல்லணும். ஏன்னா பிளாட்டா படுக்கிறது கஷ்டம்ட்டு யாராவது இடையில அட்டெண்டர்ஸ் தலைவாணியை சொருவிடக்கூடாது. தென் இன்டேக் அவுட்புட் பார்க்கணும், ப்ளீடிங் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்லி அதை வாட்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கும் அதை வந்து தெரிஞ்சிருக்கணும். தென் எக்லாம்சியா மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு தெரியணும், செல்ஃப் அண்ட் லாபெட்லால் இன்ஜெக்ஷன் எப்படி கொடுக்கறதுன்னு தெரியணும். ஏன்னா இன்ட்ரா ஆபரேட்டிவா ஒரு பேஷண்ட்டுக்கு எக்லாம்சியா வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி மேனேஜ் பண்றீங்க, ஒரு பிபிஹெச் வந்துச்சுன்னா எப்படி மேனேஜ் பண்றீங்க ஆஸ் பர் புரோட்டோகால் அப்படின்ட்டு உங்க டீமுக்கும் தெரியணும். இதே மாதிரி நார்மல் டெலிவரி கண்டக்ட் பண்ற ஆஸ்கியும் நீங்க பண்ணிருக்கணும். பிகாஸ் எல்எஸ்சிஎஸ்க்கு அனுப்புவாங்க, சில சமயம் அது நார்மல் டெலிவரி ஆகலாம். ஸோ நார்மல் டெலிவரிக்காக
லேபர் ரூம்ல இருந்து ஒரு ஸ்டாஃப் வந்து பண்ணக்கூடாது, நீங்களே வந்து உங்களுடைய ஓடில பண்ணணும். சோ அதுக்குரிய ஆஸ்கியும் பண்ணியிருக்கணும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். பிபிஹெச் மேனேஜ்மெண்ட் ஆஸ் பர் புரோட்டோகால் தெரிஞ்சிருக்கணும். ரப்சர் யூட்ரஸ் அப்கோர்ஸ் நம்ம ரப்சர் யூட்ரஸ் அப்ஸ்ட்ரக்டட் லேபர்னா என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். மெயின்லி வந்து ஏர்வே ஏபிசி என்னன்னு பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஆக்சிஜன் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். அண்ட் பயங்கர எப்படி ஒரு கார்ட் ப்ரொலாப்ஸ்க்கு எப்படி பரப்பரன்னு வேலை பாக்குறீங்களோ அந்த மாதிரி இருக்கணும். அண்ட் எக்யூப்மெண்ட் நம்ம பார்த்தோம்னா நம்ம ஹிஸ்டெக்டமி செட் இஸ் மேண்டேட்டரி இன் எனி ஓடின்னு சொல்லியிருக்கோம். ஸோ make sure hysterectomy set is appropriately sent for autoclave once. நம்ம இப்ப 3 days ன்னு சொல்றோம் unopened covered autoclave sets. So 3 days once அது autoclave க்கு போயிட்டு வருதா அப்படின்னு பார்க்கணும். Then nevirapine syrup வந்து உங்ககிட்ட ஓடில இருக்கணும். And patient is on ART continue பண்ணணும்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா ART சென்டருக்கு அதை வந்து லிங்க் பண்ணி விட்டு அவங்கள பண்ணணும். எவ்வளவு டோஸ்ல நெவிரப்பின் கொடுக்கணும் அப்படிங்கிறது நியூபார்ன் ஸ்டாஃப்க்கு மட்டும் தெரியக்கூடாது, உங்களுக்கும் தெரியணும். சோ அதை வந்து ஒரு கிளாஸ் வச்சு நீங்க சார்ட் அவுட் பண்ணிருங்க. நியூபார்ன் ரிசர்ச்சேஷன் அகெயின் வந்து as a team of people, தக்ஷதா ட்ரெயின் பீப்புளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எஸ்என்சியூ ஸ்டாஃப்க்கு தெரிஞ்சிருக்கணும். சோ மெடிக்கல் காலேஜா இருந்துச்சுன்னா மெடிக்கல் காலேஜ்ல வந்து போய் நியூபார்ன் ரிசர்ச்சேஷனுக்கு பீடியாட்ரிஷனா கிளாஸ் எடுக்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா பெரிஃபரியில இருக்கிறவங்க ஒரு 1 day வந்து உங்க ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு போய் பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல போய் ட்ரெயின் ஆயிட்டு வந்துருங்க. இல்லைன்னா என்ஆர்பி ட்ரைனிங் வந்து நிறைய பேர் பண்ண பீடியாட்ரிஷியன்ஸ் இருப்பாங்க, அவங்கள வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்க சொல்லுங்க. இல் பி மச் ஈஸியர். தென் ஹைப்போதெர்மியா, நம்மளுக்கு ஓட்டியோடைய டெம்பரேச்சர் என்னன்னு தெரியும், கம்மியா இருக்கிறதுனால பேபியும் மதரும் வந்து வார்மா இருக்கணும். சோ அதுக்கேத்த மாதிரி உங்ககிட்ட அடிக்கடி பிளாங்கெட்ஸ் இருக்கான்னு பாக்கணும், ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் இருக்கான்னு பாக்கணும், பேபியோட தலையில இருந்து கால் வரைக்கும் நல்லா ராப் பண்ணி இருக்கா அப்படின்னு பாக்கணும். சோ இதுக்கு உங்ககிட்ட வார்ம் டவல்ஸ் இருக்கணும், அடிக்வேட் பேபி டவல்ஸ் இருக்கான்னு பாத்துக்குங்க. அண்ட் அம்மாவை கவர் பண்றதுக்கு பிளாங்கெட் இருக்கா அப்படின்னு பாத்துக்குங்க. தென் இனிஷியேஷன் ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங், as I said, find a mechanism how we are going to breastfeed the baby. Within 1 hour என்ன protocol, within the OT itself intraoperatively பண்ண போறீங்களா, இல்லைன்னா post operatively you are going to ரெக்கவரி ரூம்ல யாரையா பர்த் கம்பெனியனை உள்ள கூப்பிட்டு பண்ண போறீங்களான்னு உங்களுடைய குவாலிட்டி சர்க்கிள்ல இதை வச்சு டிசைட் பண்ணுங்க. பட் வாட் எவர் இட் இஸ், பேபி வந்து within 1 hour should be breastfed immediately. The next thing is shifting the baby to SNCU. ஒரு பேபியை வந்து ஒரு எஸ்என்சியூக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னா வாட் இஸ் த கிரைட்டீரியா யூ ஆர் கோயிங் டு ஃபாலோ? சோ நிறைய இடத்துல நம்ம நேத்தே சொன்னேன், ஒரு இடத்துல எல்லாம் வந்து நியோனேட்டல் ஜாண்டிஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சோ அட் பர்த் வந்து நியோனேட்டல் ஜாண்டிஸ் ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப 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 ரேர். அடுத்தது இன்னொரு இடத்துல வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் செப்சிஸ் என்னமோ போட்டிருந்தாங்க. சோ அதுவும் வந்து செப்சிஸ்லாம் ஃபெயிலியர் டு டேக் ஃபீட்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சோ இதெல்லாம் கொஞ்சம் பேபி ஒரு 1 or 2 day ஓல்ட்ல தெரியற சிம்டம்ஸ். சோ இது இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்கார் வந்து லெஸ் தென் ஒரு 3 இருக்கு, 5 minute அப்கார் வந்து லெஸ் தென் 3 இருக்கு, பேபி வந்து ஹைபாக்சிக்கா இருக்கு, பேபி வந்து சைனோசிஸா இருக்கு, இல்லைன்னா பர்த் வெயிட் லெஸ் தென் 1.8 இருக்கு, ஒரு இல்லைன்னா திக் மெக்கோனியம் ஸ்டெய்னிங் இருக்கு, பேபி நீடட் ஆக்டிவ் ரிசர்ச்சேஷன், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, இல்லைன்னா ஒரு ஆப்வியஸ் கன்ஜெனிட்டல் அனாமலி இருக்கு, இந்த மாதிரி இருந்தா நாங்க வந்து எஸ்என்சிக்கோ என்டிஎஸ்சிக்கோ ஷிஃப்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கிரைட்டீரியா. இது வந்து உங்களுடைய பீடியாட்ரிஷனை வச்சு நீங்க வந்து டிரைவ் பண்ணுங்க. இந்த ப்ரோட்டோகால் ஷுட் பி பேஸ்டட் இன் போத் யுவர் நர்சஸ் ஸ்டேஷன் அண்ட் அங்க உங்களை யார் எஸ்என்சி ஸ்டாஃப் வந்து ஷிஃப்ட் பண்றாங்களோ, ஓடி ஸ்டாஃப் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இதை வந்து தெரியும். So here we end with